मातरम वंदे मातरम श्यामलां सरलां सुस्मितां भूषितां धरणीं भरणीं मातरं वन्दे मातरं वन्दे मातरं। भारत माता की जय। जी gentle reminder for YouTube recording जी, gentle reminder for YouTube recording. Start பண்ணியாச்சு. Okay, thank you जी. Start பண்ணட்டுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க ஜி. அனைவருக்கும் எனது பணிவான கனிவான மாலை வணக்கங்கள். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் மேம்பட்ட வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற லகு உத்யோக் பாரதி தொடர்ந்து இந்த லாக்டவுன் காலத்தில் நடத்துகின்ற 51வது ஜூம் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எல்லையில்லா மகிழ்வுறுகிறேன், வணங்குகின்றேன். இன்றைய அதிமுக்கியம் வாய்ந்த தேவையான நமது சிறு குறு நிறுவனங்களின் முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டிக் வாயிலாக வழங்கப்படுகின்ற கடன்கள் हेलो स्टेडियम जी वॉइस स्ट्रक आइடுச்சு हेलो हेलो स्टेडियम जी हेलो Okay, we'll just wait for 2 minutes. Now I'll try on record. Anyway, I would like to continue with whatever Serenji your line disconnect ஆயிடுது. So wish you all a very hearty welcome. Namaste Sushil Kumar ji from TIIC Trichy branch. We are extremely happy to have you here for this program of Lahu Udyog Bharati. இது வந்து எங்களுடைய 51வது Zoom program இது. So during this COVID-19 period மட்டுமே இந்த last 2 மாதம் 3 மாதத்துல வந்து we have conducted many such programs. So இந்த ப்ரோக்ராம்ல நீங்க எங்களோட இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். And I also welcome all the esteemed Lahu Udyog Bharati members who have joined us today, and also the other association and organization members who also be present here today. Wish you all a very hearty welcome. We are going to have a very interesting topic today, avenues and revenues, being held by our Sushil Kumar ji, and it also marks the coincides with the International MSME Day. I don't think we can have a very other apt day for doing such programs. So we are really very happy to have this program, and really thank Sushil Kumar ji for having accepted our invitation to do this program. Before going ahead, I would just like to play these. ஹரிஜி ஒரே ஒரு நிமிஷம். Yeah, please. ஹரிஜி ஒரே சாரி, எனக்கு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இவர் சுஷில் குமார் ஜியை பத்தி ஒரு நிமிஷம் பேசுறேன் நானு. இவரை பற்றி ஒரு சிலவற்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்திட விரும்புகின்றேன். திருச்சி பிராந்திய பொறியியல் கல்லூரியில் 84வது ஆண்டு எம்எஸ்சி முதுகலை பட்டம் பெற்று தொடர்ந்து 86வது ஆண்டு வணிக நிர்வாகத்தில் MBA முதுகலை பட்டம் பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர். 1990ஆம் ஆண்டு மாநில நிதி கழகமான தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழக லிமிடெடில் TLC கிளை மேலராக தனது பணியினை தொடர்ந்து தனது சீரிய உழைப்பாலும் பலருக்கு உதவி புரிந்து பணியாற்றிட்ட திறத்தினாலும் தனது பணித்திறமையில் எண்ணற்ற தேவையினால் அனைவருக்கும் பாராட்டுக்கும் பெயர் பெற்று இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தினுடைய ரீஜனல் ஹெட் மண்டல தலைவராக
சீரும் சிறப்புமாக பணியாற்றி பலருடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதையும் பெற்றிட்ட மாமனிதர் இன்றைய சிறப்பு பேச்சாளர் மதிப்பிற்குரிய திரு சுசில்குமார் அவர்களை உங்களோடு உரையாற்றிட அன்போடு வேண்டுகின்றேன். அதற்கு முன்பாக நமது லகு உத்யோக் பாரதி வீடியோவை நமது தேசிய துணைத் தலைவர் வெளியிடுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இடையூறுக்கு மன்னிக்கவும். லகு உத்யோக் பாரதி சிறு குறு நிறுவனங்களின் தேசிய குரல். தேசத்தின் வளர்ச்சியில் அக்கறையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட சிறு குறு தொழில் முனைவோர் தங்கள் துறை சார்ந்தவர்களுக்காக லகு உத்யோக் பாரதி என்ற அமைப்பை 1994ஆம் ஆண்டு துவங்கினர். பாரத தேசத்தின் சிறு குறு நிறுவனங்களை பிரதிபலிக்கும் நோக்கில் இவ்வமைப்பிற்கு லகு உத்யோக் பாரதி என்று பெயரிடப்பட்டது. சிறு குறு நிறுவனங்களின் பிரதிநிதியாக அரசாங்கத்துடன் செயல்பட்டு அந்நிறுவனங்களின் தேவையை பூர்த்தி செய்ய லகு உத்யோக் பாரதி செயல்பட்டு வருகிறது. வியாபார நிறுவனங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்பதை மனதில் இருத்தி சிறு குறு தொழில் முனைவோர் வளர்ச்சி மூலம் பாரத தேசத்தை வலிமையுறச் செய்ய முனைந்திருக்கிறது லகு உத்யோக் பாரதி. இவ்வருடத்துடன் தனது 25வது ஆண்டினை பூர்த்தி செய்த லகு உத்யோக் பாரதி பல துறைகளை உள்ளடக்கி பாரதத்தின் அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு வருகிறது. காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரை பாரதத்தின் மூலை முடுக்குகள் அனைத்திலும் 500க்கும் அதிகமான கிளைகள் பரப்பி 25,000த்திற்கும் அதிகமான உறுப்பினர்களுடன் எல்லா மாநிலங்களிலும் செயல்பட்டு வருகிறது லகு உத்யோக் பாரதி. அரசாங்கத்தின் பல குழுக்களிலும் வாரியங்களிலும் தன் பங்களிப்பை அளித்து வருகிறது லகு உத்யோக் பாரதி. தேசத்தின் வளர்ச்சியில் அயராது தன்னை ஈடுபடுத்தி வரும் லகு உத்யோக் பாரதி 1998ஆம் ஆண்டு தமிழகத்தில் தனது கிளையை துவங்கியது. அன்றிலிருந்து இன்று வரை பல்வேறு நிகழ்ச்சிகள், கருத்தரங்கங்கள், துறைசார் கலந்தாய்வுகள் போன்றவற்றின் மூலம் தமிழக சிறு குறு நிறுவனங்களை வலிமையுறச் செய்து வருகிறது. தனது பல்வேறு முயற்சிகள் மூலம் தமிழகத்தின் சிறு குறு நிறுவனங்களை மேம்படுத்த மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தில் தமிழக நிறுவனங்களின் தேவைகளை முன்னிறுத்தி அந்நிறுவனங்கள் வளர்ச்சி பெற அயராது தன் பங்களிப்பை அளித்து வருகிறது லகு உத்யோக் பாரதி. தமிழகத்தில் 850க்கும் அதிகமான உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வரும் லகு உத்யோக் பாரதி 2021 மார்ச் மாதத்திற்குள் 2500 நிறுவனங்களுக்கும் அதிகமான உறுப்பினர்களுக்கு சேவை செய்திட முனைந்திருக்கிறது. தமிழக சிறு குறு நிறுவனங்களுக்கு பிரத்யேகமாக அரசாங்க திட்டங்கள், வியாபார யுக்திகள், நிர்வாக கொள்கைகள், தொழில்நுட்ப மேம்பாடு போன்றவை பற்றிய கலந்தாய்வுகள், கருத்தரங்கங்கள், நிகழ்ச்சிகள் வருடத்திற்கு 6 முறை நடத்தி தமிழக நிறுவனங்களை உலக தரத்திற்கு உயர்த்த திட்டமிட்டிருக்கிறது. அதோடு பல திட்டங்களையும் வருடத்திற்கு பல முறை நடத்தவும் முனைந்திருக்கிறது லகு உத்யோக் பாரதி.
தொழில் முனைவோரின் குடும்ப சங்கமம் நிகழ்ச்சியையும் வருடத்திற்கு ஒரு முறை நடத்த எண்ணியிருக்கிறது. வியாபார நிறுவனங்களில் பெண்கள் பங்களிப்பின் அவசியத்தை நன்கு உணர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்த வருடத்திற்கு 2 முறை சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தவும் ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது லகு உத்யோக் பாரதி. லகு உத்யோக் பாரதி சிறு குறு நிறுவனங்களின் தேசிய குரல். தேசத்தின் வளர்ச்சியில் உங்கள் பங்களிப்பை வழங்கி பாரத தேசத்தை வல்லரசாக்க இன்றைய லகு உத்யோக் பாரதியில் இணைவீர். ஜெய் ஹிந்த். Thank you for the patient hearing. I now request Sushil Kumar ji to kindly take over the stage and start your presentation, ji. Very good afternoon to all, ladies and gentlemen. This is indeed a great pleasure to address you people. This is really a great boon to us actually. In fact, last year the same day, I was addressing to EDI actually, Entrepreneur Development Institute at Chennai. The same International MSME Day was small request sir, நீங்க தமிழ்ல கலந்து பேசலாம். I do ஒரு small request sir, நீங்க தமிழ்ல ஓகே தேங்க். கடந்த ஆண்டு EDI வந்து இதே இன்டர்நேஷனல் MSME டே செலிப்ரேட் பண்ணாங்க மெட்ராஸ்ல. சோ அதுல வந்து நான் டிக்க வத்தி பிரசன்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. இன்னைக்கு இந்த வருஷம் காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த விதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த தங்களது அந்த நிறுவனத்துக்கு உண்மையிலே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒருவேளை அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் அப்படின்னு சொல்லி அருமையான நம்முடைய தலைவர் விவேகானந்தர் அவர்கள் பேசினதை நான் நினைவு கூறுகிறேன். விழுமின் எழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் என்று சொல்லி அந்த விதமான அந்த கோட்பாடிலே நாங்கள் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் கிட்டத்தட்ட 1949 மோர் தென் 70 வருடங்களுக்கு மேலாக இந்த தொழில் சேவையில நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருவேளை இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபைனான்ஸ் சார் குரல் கேட்கல சார். சார் உங்க வாய்ஸ் கேட்கல. முன்பாகவே 1949 இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது என்று சொல்ல கூறுவதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இத பத்தி இன்னொன்னு காரியம் என்னன்னா, இது ஒரு டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூட். சோ நீங்க எல்லாம் அறிந்தபடி இது வந்து மெயினா நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய தொழில் புரட்சிக்கு இது வந்து தோளோடு தோள் கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது வந்து மெயினாக குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அது அந்த நிறுவனங்களை நாங்கள் வந்து உயர்த்துவதற்கும் அவங்கள வந்து உற்பத்தியை அவங்களுக்கு உறுதுணையா இருக்கவும் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நீங்க சொன்னது போல இந்த நிறுவனம் புதிதாக தொடங்க இருக்கிற, அதாவது தொழில் முனைவோருக்கு உதவி செய்வதோடு ஏற்கனவே தொடர்ந்து இந்த தொழில்ல சிறு தொழில் குறு நடுத்தர தொழில்களை ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்காகவும் இந்த கழகம் முழுவதுமாக பாடுபடுகிறது என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். எதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல முதல் தலைமுறை என்று சொல்லி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு we are giving more அதாவது எம்பசிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர், அதாவது முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு ஊக்குவிப்பதிலும் அவங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உற்சாகப்படுத்துவதில் இந்த தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு ஸ்தாபனமாக திகழ்கிறது என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இது மட்டும் இல்ல, இதுல வந்து கிட்டத்தட்ட ஹெட் ஆபீஸ் வந்து எங்களுடைய தலைமைச் செயலகம் வந்து தலைமை அலுவலகம் நந்தனம் சென்னையில இருக்கு.
மட்டுமில்லாமல் 6 மண்டலங்களை கொண்டது. அதாவது சென்னை, சேலம், திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி ஆக இந்த 6 மண்டலங்களை கொண்டு இது வந்து செயல்படுகிறது. கிட்டத்தட்ட 30 கிளை அலுவலகங்கள், அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களிலும் இந்த அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கே சொல்ல போனால் எங்களுடைய திருச்சி அலுவலகத்துல கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் இதை அடங்கி இருக்கிறது. 11 மாவட்டங்கள், அதாவது திருச்சி, தஞ்சை, கரூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், நாகை, திருவாரூர், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை. ஆக இது அனைத்தும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே திருச்சியில இது ஒன்று. பயனாளிகள் வந்து கிட்டத்தட்ட 1,40,000 ராமச்சந்திரன் ஜி, உங்க சாருடைய குரலே கேட்கல ஜி. இல்ல ஜி, இங்க அன்மியூட் ஆயிடுச்சு, எல்லாத்தோட அன்மியூட் ஆயிட்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? கேக்குதா? ஹலோ, பாரத் கேக்குதுன்றாரு. கேக்குதா? ஓகே, சரி கண்டினியூ பண்ணலாமா? ஹலோ, ஒரு கோடு லைன் கோடு. ஹலோ, கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஆக நீங்க எல்லாம் அறிந்ததுபடி குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இப்ப வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக வந்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒண்ணு வந்து அதாவது மூலதனத்தையும் டர்ன்ஓவரையும் வைத்து இங்க வந்து நம்ம வந்து செய்ய போறோம். ஒண்ணு என்னன்னா, அதாவது மூலதனம் வந்து 1 crore, அதாவது 1 கோடி வரைக்கும். இன்னும் அந்த விற்பனை வந்து டர்ன்ஓவர் வந்து 5 கோடி வரைக்கும் இப்ப குருவுல சேர்த்துட்டாங்க. அப்ப மைக்ரோ வந்து ஏற்கனவே இருந்த 25 லட்சத்தை தாண்டி இப்ப 1 கோடியாக அலோவ் பண்ணப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் அவங்களுடைய டர்ன்ஓவரும் 5 கோடி வரைக்கும் நம்ம செல்லலாம். அது உங்களுக்கு தெரிந்தது. இரண்டாவது, இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறு நிறுவனங்கள், அவங்க வந்து 10 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் தம்முடைய மூலதனத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அவங்களுடைய டர்ன்ஓவர் வந்து 50 கோடி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. மூணாவது வந்து நடுத்தர நிறுவனம், மீடியம். அது எப்படின்னா, உங்களுக்கு மூலதனம் 50 கோடி வரைக்கும் போடலாம். அவங்க டர்ன்ஓவர் வந்து 250 கோடி வரைக்கும் செய்யறதுக்கு அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஆக இந்த விதமான ஒரு மாற்றம் இது வந்து 1/7/2020 வந்து ஆரம்பிக்க போகிறது. சோ நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் கிடைச்சது சிறு தொழில்களுக்கும் இந்த குறு தொழில்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது தவிர சென்ட்ரல், அதாவது நம்ம சொன்னது போல இந்த தொழில்கள்ல வந்து 3 விதமான சேவைகள் இருக்கு. அதாவது சர்வீசஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து மேனுஃபேக்சரிங், இன்னொன்னு வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டி, மூணாவது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் ஆர் பிசினஸ் சொல்றாங்க. ஆக 3 விதமான ஆக்டிவிட்டிஸ் இந்த எம்எஸ்எம்இ செக்டார் கீழே வருகிறது. அதுல நாங்க வந்து இந்த சர்வீஸ் செக்டாரும் மேனுஃபேக்சர்லயும் நாங்க வந்து அதிகமாக நாங்கள் ஈடுபடுகிறோம். ட்ரேடிங் அண்ட் பிசினஸ் வந்து நாங்க வந்து பேங்கர்ஸ்க்கு நாங்க விட்டுறோம். ஆக நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிற விரும்புறேன்னா, இப்ப இந்த விதமான காரியங்கள்ல ஈடுபடும் போது 3 மக்கள் வந்து இதுல வந்து உதவி செய்யறாங்க. ஒண்ணு வந்து மத்திய அரசு, இரண்டாவது மாநில அரசு, மூன்றாவது நம்முடைய டிஐஐசி. எப்படி என்று சொன்னீங்களா, மத்திய அரசு வந்து அந்த முத்ரா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல வந்து செயல்படுறாங்க, நிறைய பேர் அறிந்ததே. அதுல வந்து ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
மூணாவது வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த மூன்றையும் மத்திய அரசு செயல்படுத்துகிறது. அடுத்தது மாநில அரசுக்கு வந்தீங்கன்னா டிஐசி மாவட்ட தொழில் மையம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற இந்த மாவட்ட தொழில் மையம் வாயிலாக பிஎம்இஜிபி பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், ரெண்டாவது யுஐஇஜிபி அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், மூணாவது நீட்ஸ் நியூ என்டர்பிரினர் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஆக இந்த விதமான 3 ப்ரோக்ராம நம்ம மாநில அரசு நம்ம கொடுக்கிறது. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய டிஐசி எப்படி இதுக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், இதுதான் நீண்ட கால கடன், அதாவது நிலம், கட்டிடம் மற்றும் இயந்திரம் 3க்கும் நாங்க வந்து டேர்ம் லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அதாவது நீண்ட காலக்கடன் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஒன்று வந்து ஜெனரல் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்றாங்க. இது நீண்ட கால கடன் வந்து 5 முதல் 9 வருடங்கள் வந்து நீங்க ரீபேமெண்ட் பண்ணலாம். இதுல வந்து மாதம் ஆக்சுவலி 6 மாசம் முதல் 2 வருஷம் வந்து ஹாலிடே பீரியட்னு சொல்றாங்க. அதாவது அசலுக்கு விடுப்பு, அதாவது ஒன்லி வட்டி மட்டும் நீங்க கட்டினா போதும். இதுல அசல் வந்து நீங்க வந்து 2 வருஷம் கழிச்சு, அதாவது இல்ல 6 மாசம் இல்லாட்டி 2 வருஷம் கழிச்சு நீங்க கட்டலாம். இதுக்கு நீங்க கேபிட்டலா கொண்டு வர்றது 1/3 அப்படின்னு சொல்றாங்க, 33 1/3 அது நீங்க கேபிட்டலா கொண்டாடணும். மற்றபடி அந்த மாதிரி இது வந்து நியூ யூனிட்டுக்கு. எக்ஸிஸ்டிங் யூனிட்டா இருந்தா உங்களுக்கு 25% கொண்டாந்தா போதும். 25% நீங்க கொண்டாந்தீங்கன்னா மிச்சம் 75% நாங்க வந்து வட்டியாக கொடுக்க ரெடியா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பிணைய சொத்து வேண்டும். இது 50% கொடுக்கணும். நீங்க வாங்குற அந்த டேர்ம் லோன்ல 50% வட்டியாக நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி எம்எஸ்இஎஃப்னு ஒண்ணு இருக்கு, அதாவது மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ் ஃபண்ட்னு சொல்லி. இதுல எப்படின்னா உங்களுக்கு 50 லட்சத்துக்குள்ள உங்களுடைய காலக்கடன் இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் உங்களுக்கு நீங்க கொண்டு வர வேண்டியது ஜஸ்ட் 20% நீங்க கொண்டாந்தா போதும். 80% வந்து லோனா நாங்க தர்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆக இந்த இதுக்கு அடிப்படையில நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா திட்ட மதிப்பீடு வந்து மொத்தம் வந்து 50 கீழே இருந்துச்சுன்னா இந்த விதமான சலுகை நாங்க கொடுக்க ரெடியா இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இஎஃப்எஸ் சொல்றோம், எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஸ்கீம். அதாவது இயந்திர தளவாடங்களுக்கு நாங்க வந்து கொடுப்போம். எக்ஸிஸ்டிங் யூனிட் அவங்க வந்து இயந்திரம் உங்க வாங்கினாங்கன்னா ஜஸ்ட் 15% கொண்டாந்தா போதும், 85% நாங்க வந்து லோனா தருகிறோம். அதுக்கு வந்து செக்யூரிட்டி நாங்க வாங்குறது வெறும் 25%. ஆக 5 வருடத்துல அது வந்து நீங்க திருப்பி கட்டுறதா இருக்கும். இன்னும் இதுக்கு அடுத்தது நாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் நாங்க தருகிறோம். அது 2 கோடி வரைக்கும், அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கும், அதாவது ரைஸ் மில்ஸ் அந்த மாதிரி யூனிட்ஸுக்கெல்லாம் நாங்க வந்து 2 கோடி வரைக்கும் கொடுக்குறோம். அதுக்கு வந்து நாங்க வந்து 2:1 அதாவது டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 2:1 நாங்க பாக்குறோம். ஆக இன்னொன்னு வந்து ஜெனரேட்டர் லோன் ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க 10% கொண்டாந்தா போதும், உங்களுக்கு ஜெனரேட்டர் அந்த பவர் ஜெனரேட்டர் வந்து வாங்கிக்கிறதுக்கு அதுக்கும் கடன் கொடுக்கிறோம். இது தவிர விண்ட் பவர் ஜெனரேட்டர் அது வாங்குறதுக்கும் உங்களுடைய மார்ஜின் வந்து ஜஸ்ட் 25% தான். நாங்க 75% நாங்க வந்து கடன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இதெல்லாம் போக நீட்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம், இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கொண்டாந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இது ஃபார் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஸ், முதல் தலைமுறைக்கு உரித்தானது. இதுல நாங்க நிறைய சாதனை புரிந்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்க வந்து நிறைய பேருக்கு அவங்களை ஊக்குவித்து இந்த விதமான நீட்ஸ் ஸ்கீம்ல நாங்க நிறைய பேருக்கு நாங்க வந்து கடன் வழங்கி இருக்கிறோம். அதுல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5%ல இருந்து 10% மட்டும் நீங்க கொண்டாந்தா போதும், உங்களுக்கு வந்து லோன் வந்து 10 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா அப்கோர்ஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டி 50% நாங்க இன்சிஸ்ட் பண்றோம். ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஸ்க்கு நிறைய உபயோகமா இருக்கு. இங்கே நீங்க பாத்தீங்கன்னா சாஸ்திரா காலேஜுக்கு எதிர்த்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்ம ரெடிமிக்ஸ் யூனிட் போட்டவர், அவர் ஃப்ரெஷ் ஃப்ரம் த காலேஜ் சாஸ்திரால முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜஸ்ட் 2 வருஷத்துல he started. இன்னைக்கு he is one of the leading promoter in the area. சோ எதற்காக இதை சொல்றேன்னா, இந்த விதமான நீட்ஸ் கீழே அதிகமான ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸா மாறி இருக்காங்க. இது தவிர நாங்க செய்கிற இது காரியங்கள் என்னன்னா மை டாக்டர், அதாவது டாக்டர் பிளஸ் சொல்லிட்டு 2 ஸ்கீம் வந்து டாக்டர்ஸ்க்காக நர்சிங் ஹோம்ஸ் கட்டுறதுக்காக
மற்றும் மருத்துவர்களை நாங்க வந்து டெவலப் பண்ணோம்னு சொல்லி நிறைய அந்த ஸ்கீம்ஸை வந்து நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுல உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு 15% தான் மார்ஜின். மற்றபடி லேண்ட் பில்டிங் வாங்குறதுக்கும் நாங்க தருகிறோம், அதுக்கு 30% மார்ஜின். உங்களுக்கு அதுலயும் நம்ம வந்து நிறைய கன்செஷன் தரோம். ஜஸ்ட் உங்களுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி 25% தான் கொடுத்தா போதுமானது. இன்னும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்ஸுக்கு நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம். 10 வருஷம் டைம் கொடுக்குறோம், 2 இயர்ஸ் ஹாலிடே கொடுக்குறோம். அதுக்கு வந்து நீங்க வந்து 1/3 கொண்டாந்தா போதும், அந்த ப்ராஜெக்டும் நம்ம டேக் ஆஃப் பண்ணலாம். இதெல்லாம் விட மேரேஜ் ஹாலு, கம்யூனிட்டி ஹாலு, இன்னும் கன்வென்ஷன் சென்டர், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், கோடவுன்ஸ், கோல்ட் ஸ்டோரேஜ் செயின்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க வந்து ரெடியா நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அதுக்கும் நீங்க வந்து நாங்க 35% உங்களுடைய மார்ஜினா இருக்கும், மிச்சம் 65% டேர்ம் லோனா தருகிறோம். இதெல்லாம் விட நமக்கு ஹலோ ஹலோ இது அதாவது சப்சிடிஸ், அதாவது எல்லாம் மானியங்கள் கொடுக்கறது ஸ்டேட், சென்ட்ரல், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங், அப்புறம் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு, இன்னும் வந்து இது டஃப், அதாவது டெக்ஸ்டைல் அப்கிரேடேஷன் ஃபண்ட், இது எல்லாத்துக்கும் நோடல் ஏஜென்சிஸாக நம்ம தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் இருக்கிறது என்று சொல்லுகிறதுல பெருமைப்படுகிறேன். என்னன்னா ஸ்டேட் பைனான்ஸ்ல கேபிட்டல் சப்சிடி உங்களுக்கு தர்றதுக்கு 25% தராங்க. அதுல 4 டைப் ஆஃப் கேபிட்டல் சப்சிடி இருக்கு. ஒண்ணு வந்து பேக்வர்ட் ஏரியான்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 288 பேக்வர்ட் ஏரியாஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுல நீங்க வந்து லோன் இது யூனிட் போட்டீங்கன்னா அதுல 25% டு த மேக்ஸிமம் ஆஃப் 50 lakhs வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மானியமா தராங்க. இது தவிர உங்களுக்கு வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இப்ப 25 lakhsன்றது இப்ப 1 crore மாறுது. 1 crore யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க போட்டாலும் உங்களுக்கு அந்த 25% மானியம் வித் 50 லட்சம் வரைக்கும் தரதுக்கு ரெடியா இருக்காங்க. மூணாவது வந்து இந்த அதாவது த்ரஸ்ட் ஏரியா, த்ரஸ்ட் செக்டர்னு சொல்லிட்டு ஃபார்மசூட்டிகல்ஸ், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, இன்னும் வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி ஒரு 12 யூனிட் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த த்ரஸ்ட் செக்டார்ல நீங்க வரனாலும் அதுல நீங்க போட்டாலும் எங்க போட்டாலும் உங்களுக்கு அதுல 25% டு த மேக்ஸிமம் ஆஃப் 50 lakhs வந்து கவர்மெண்ட் உடைய ஸ்டேட் கேபிட்டல் சப்சிடி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். இது தவிர உங்களுக்கு ஜெனரேட்டருக்கு சப்சிடி 25% இருக்கு. ஸோ ஜெனரேட்டர் சப்சிடியும் நீங்க வந்து அப்ளை பண்ணி அதையும் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தவிர சென்ட்ரல் சப்சிடி, கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி என்று சொல்லி அது ஒண்ணு இருக்கு. அதுல என்னன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியை வந்து மாடர்னைசேஷன் அண்ட் அப்கிரேடேஷன் பண்றதுக்கு ஸ்பெஷல் சப்சிடிஸ் வந்து அவங்க தரதுக்கு ரெடியா இருக்காங்க. அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல வந்து சப்சிடி அமௌண்ட் வந்து 15% இருக்கும். நம்ம டோட்டல் மிஷினரி காஸ்ட்ல 15% will be அந்த சென்ட்ரல் சப்சிடி. இது தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் வந்து 50 lakhs வரைக்கும் அவங்களும் தராங்க. நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு 50 lakhs தராங்க. இன்னும் வந்து டஃப் ஸ்கீம்ல they give இது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி 4% தராங்க. சோ இதெல்லாம் வந்து நிறைய சப்சிடிஸ் வந்து சைடு நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஒரு சைடு. இது தவிர நமக்கு வந்து நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்ததுலயே எத்தனையோ இண்டஸ்ட்ரி வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருச்சி எடுத்துக்கிட்டாலும் நீங்க இது சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல நம்ம ஆன்சிலரி யூனிட்ஸ் லைக் பேபி இன்ஜினியரிங், பாலாஜி சிஎன்சி, நைல் வாட்டர், அம்மன் டிஆர்ஒய், வேல்முருகன் ஹெவி இன்ஜினியரிங், ஆர்கே மெட்டல் ரூஃபிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஹரி பிளாஸ்டிக்ஸ், எஸ்கே ஹோண்டா, இன்னும் வேதா மில்க், இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸுக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ், இன்னும் இது நீட் ஸ்கீமு, இன்னும் எக்ஸ்பான்ஷனு, விண்ட்மில் பவர், விண்ட் பவர், மற்ற எல்லாமே நாங்க கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து எதை எடுத்தாலும், அதாவது 4 காரியம் வந்து நான் இந்த என்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 4 காரியம் தான் மேஜரா நான் பாக்குறேன். ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்னா 4 காரியம் இருந்தா போதும். ஒண்ணு கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். 2வது பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி.
மூன்றாவது பிளானிங், அதாவது திட்டமிடுதல். நான்காவது திட்டமிட்டதை செயல்படுத்துதல், அதாவது இம்ப்ளிமெண்ட் வாட் யூ பிளான். அதை ஹாப்பின்னு நான் காயின் பண்ணியிருக்கேன், HAPPI. அதாவது ஹார்ட் ஒர்க், பெர்சிவரன்ஸ், பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்ட் வாட் யூ பிளான். ஸோ எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் இந்த 4 காரியம் இருக்கிற ஆட்கள் நிச்சயமாக நான் சொல்ல முடியும், அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி திட்டவட்டமாக நான் சொல்ல முடியும். எதற்காக இதை சொல்றேன்னா, இந்த விதமான இந்த 4 காரியங்கள்ல தான் நிறைய பேர் ஃபாலோ ஆறாங்க. ஒண்ணு, கடின உழைப்புக்கு நிறைய பேர் வந்து ஒத்துழைக்கிறது இல்லை. ஆஸ் யூ நோ, இப்பவும் பாருங்க, லேபர் ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முக்காவாசி நம்ம வந்து வெளி மாநில மக்களை தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லோக்கல் மக்கள் வந்து தோல் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க, தயங்குறாங்க, என்னன்னு தெரியல. சோ இது ஒரு சைடு. ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பெர்சிவரன்ஸ். நிறைய பேர் வர்றாங்க, லோனுக்காக நம்ம இது பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். பட் பாதியில அது கிடைக்கல சார், இது இல்ல, இதுல கஷ்டம், அதுல கஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி, ஒருவேளை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அறந்தாங்கி கெமிக்கல்ஸ்னு புதுக்கோட்டையில போட்ட யூனிட், அவங்க வந்து பல்படிக்காக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை. எம்ஜிஆர் பல்படி திட்டத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. 20க்கு மேல தமிழ்நாட்டுல மூடின போது இவங்க வந்து ஒரு கன்சல்டன்ட், கெமிக்கல் கன்சல்டன்ட்டை வச்சு அதை வந்து டெவலப் பண்ணி பிரிசிபிடேட்டட் கால்சியம் கார்பனேட், PCCன்னு சொல்ற அந்த ஐட்டம் பண்ணி இன்னைக்கு சவுத் இந்தியால ஒன் ஆஃப் த லீடிங் அந்த சப்ளையர்ஸா இருக்காங்க. இந்துஸ்தான் லிவருக்கு மோர் தென் 40% அவங்ககிட்ட இருந்து போகுதுன்றத சொல்லிக் கொடுறதுல நான் வந்து பெருமைப்படுறேன். எதற்காக இதை சொல்றேன்னா, விடாமுயற்சி இருந்துச்சுன்னா ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய இதே இல்லை. இதே திருச்சி ஆன்சிலரி யூனிட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, BHல ஆன்சிலரிஸ்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க. எத்தனையோ பேர் துவாக்குடி, திருவரம்பூர், அரியமங்கலம், இன்னும் அந்த வளவந்தான் கோட்டை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாத்தூர், இந்த இது வரைக்கும் புதுக்கோட்டை வரைக்கும் நிறைய பேர் எஸ்டேட்லயும் போட்டிருந்தாங்க. ஆனா பாதி பேரை காணும். ஆனா அதுலயும் வந்து திளைத்து நிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த பெர்சிவரன்ஸ், ஒருவேளை ஒரே கஸ்டமரை நம்ம வந்து சார்ந்து இருக்காம நிறைய பேரை பார்த்து தங்களுடைய இதை வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சோ என்ன, எதுக்காக இதை சொல்றேன்னா, அருமையான அந்த சிவகேரா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதாவது 3 காரியம் சொல்லியிருப்பாரு. ஆக்ட், அதாவது யூ நீட் டு, அதாவது எய்ம், பிலீவ் அண்ட் ஆக்ட். 3 காரியம். யூ நீட் டு எய்ம், தென் பிலீவ் அண்ட் ஆக்ட். இந்த 3 காரியம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சக்சஸ் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்ம வந்து தமிழ்நாட்டுல இந்த சூழ்நிலை, தலைவர் சொன்னது போல, ஒருவேளை பயங்கரமான சூழ்நிலை இப்ப இருக்குது. இந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு போட்டி போடுற ஒரு தாகம் உள்ள மக்கள் இருக்கும்போது, ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம we need to aim, we need to believe that we will succeed, we need to act accordingly. நிச்சயமாக நம்ம ஜெயிப்போன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி கடின உழைப்பு அப்படின்னு சொல்லும்போது, நாட் ஓன்லி த ஹார்ட் ஒர்க் பட் த ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்மார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதமான இந்த ஸ்மார்ட் ஒர்க்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது மிக மிக அது அவசியம். நான் அதுல சொல்லிக்கொள்ளும் போது, நிச்சயமாக அந்த வேல்முருகன் ஹெவி இன்ஜினியரிங் மிஸ்டர் சம்பத் அவரெல்லாம் நான் வந்து அப்ரிஷியேட் பண்றதுல ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி பேபி இன்ஜினியரிங் மிஸ்டர் அமிர்த காசி, இன்னும் இந்த கோபால் சாமி ஆஃப் இது பாலாஜி CNC, இவங்கெல்லாம் வந்து அன்பு, நைல் வாட்டர், அதே மாதிரி நிறைய பேர் நீங்க வந்து சொல்லிக்கிட்டே போலாம். RK மெட்டல் ரூஃபிங்ஸ் வந்து சின்ன அளவுல 10 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க டர்ன் ஓவர் வந்து கிராஸ்டு 75 crores. எதற்காக இதை சொல்றேன்னா, வெறும் சின்ன அளவுல தான் ஆரம்பிச்சாங்க. நிறைய பிரச்சனைகள், இடையூறுகள், இதுக்கெல்லாம் மத்தியில அவங்க they planned well. பிளானிங்னு சொல்லும்போது 3 காரியம் முக்கியம். அதாவது நம்ம வந்து we need to look within, look around, look beyond. இந்த விதமான செஷன்லாம் அதுக்குதான். நமக்குள்ள நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, வாட் இஸ் வித்தின் அஸ். ரெண்டாவது லுக் அரவுண்ட், சுத்தி என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். மூணாவது லுக் பியாண்ட், 5 வருடத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எங்க இருப்போம் அப்படின்ற ஒரு பிளான். இந்த மாதிரி ஒரு பிளான், இந்த 3 இந்த லுக்கிங் இல்லைன்னா நம்ம வந்து நிறைய ஆன்சிலரி BHL யூனிட்ஸ் மாதிரி நம்ம போக வேண்டியிருக்கும். ஆக
we need to act accordingly. லுக் விடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நான் அடிக்கடி சொல்ல விரும்புறது 3 knows தெரியணும். You need to know about your product. ரெண்டாவது, you need to know about the customer. You need to know about your competitor. So இந்த 3 knows வந்து வெரி வெரி எசென்ஷியல். நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுறது ப்ராடக்டே தெரியாம. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தருமபுரியில ஒரு யூனிட் போட்டாரு. அப்ப வந்து அவருடைய ப்ராடக்ட் என்னன்னு தெரியல. அவர் வந்து மெடிக்கல் எய்ம்ஸ்ல இருந்து வந்தார். அவருடைய பிரதர்ல வந்து பஸ் பாடி கட்டுறதுல பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்சு செய்யும் போது திடீர்னு 10 பஸ் கட்டி வெளியே போகும்போது தான் தெரிஞ்சது 3 லட்சம் ரூபாய், 30,000 ரூபாய் ஒரு பஸ்ஸுக்கு லாஸ். அப்படி இருக்கும்போது 10 பஸ் போகும்போது 3 லட்சம் ரூபாய் லாஸ். எடுத்த உடனே நைட்டோட நைட்டா பிரதர்லாம் எஸ்ஐ ஓடி போயிட்டார். அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அப்பதான் அவர் யோசித்தாரு, அவருக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. சோ அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து அவர் வந்து அன்னைக்கு ப்ராடக்ட் தெரியல, நைட்டு அவர் போயிட்டாரு, இவர் டெக்னிக்கலா ஸ்டடி இல்ல, அப்ப யூனிட் வந்து cannot ஃபங்க்ஷன். சோ இதான் வந்து நான் சொல்றேன், நோ யுவர் ப்ராடக்ட். உங்க ப்ராடக்ட பத்தி உங்களுக்கு தெளிவான நாலேஜ் இருந்தா நீங்க கட்டாயம் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிப்பீங்க. ரெண்டாவது நீங்க சொல்ல வர்றது, அடுத்தது நான் சொல்ல விரும்புறது அந்த இத பத்தி, அதாவது நோ யுவர் கஸ்டமர். கஸ்டமர் யாருன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். மூணாவது, நம்ம அதே மாதிரி காம்படிட்டர் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். ஆக இந்த 3 காரியத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது, இப்ப லேட்டஸ்டா அந்த கோரஸுக்கு அந்த கோரஸ் வந்தனால நாங்க வந்து ஒரு 2 ஸ்கீம் லான்ச் பண்ணோம். ஒன்னு வந்து கோரஸ், இன்னொன்னு வந்து கோரஸ் பிளஸ். கோரஸ்ன்றது என்னன்னா எங்களுடைய கஸ்டமர்ஸ், தோஸ் கஸ்டமர்ஸ் ஆர் வித்தின் அஸ் வித் அஸ், அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்தோம். அவங்களுக்கு எப்படி கொடுத்தோம்னா 1/4/2019 இருந்து 1/3/2020 வரைக்கும் எவ்வளவு பிரின்சிபல் அசல் கட்டியிருந்தாங்களோ அதை எல்லாம் அப்படியாக திருப்பி அவங்களுக்கு நாங்க வந்து பேக் கொடுத்தோம். we have refunded. அதை வந்து ஒரு லோன் மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுத்து 1 year ஹாலிடேயும் 4 years ரீபேமெண்ட் 5 years நாங்க வந்து கொடுத்தோம். சோ இதே மாதிரி நாங்க பண்ணனால கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல பெனிஃபிட் ஆனாங்க ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. சோ எதற்காக இதை சொல்ல விரும்புறேன்னா, இந்த கோரஸ் இது வந்து இந்த மாதிரி டைம்லி ஹெல்ப் பண்ணாதான், அதுவும் இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஆக்ட் அஸ் அதாவது ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைடு. இந்த 3 நம்ம ஆக்ட் பண்ணாதான் அந்த விதமாக நம்ம வந்து ஜெயிக்க முடியும். நம்ம கஸ்டமர்ஸையும் அவங்களையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தூக்க முடியும். அப்ப எங்களுடைய அசோசியேஷன்ஸ், அதாவது டிடிச்சியா, பெல்ஷியா, இங்க இருந்து அதாவது கோவையில இருந்து கொடிஷியா, பெடிஷியா, எல்லா இடத்துல இருந்தும் டான்சியா, எல்லா இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, நீங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டீங்க, ஏன் நான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அப்பதான் எங்களுடைய எம்டி எல்லாம் டிசைட் பண்ணி இந்த ஒரு புதுசா கோரஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீமை புதுசா நான் கஸ்டமர்ஸ்க்கு அட்மிட் பண்ணாங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து 50 லட்சம் மேக்சிமம் கொடுக்கலாம், 20% ஆஃப் த டர்ன் ஓவர் ஃபார் ஈச் யூனிட் நான் கஸ்டமர்ஸ்க்கு. பட் ஆனா 100% செக்யூரிட்டி. ஓகேங்களா? 3 கண்டிஷன். ஒன்னு வந்து 2 years இன் எக்ஸிஸ்டன்ஸ். ரெண்டாவது வந்து நீங்க வந்து 20% ஆஃப் த டர்ன் ஓவர் நம்ம வந்து லோனா கொடுக்கலாம். அந்த டர்ன் ஓவர், அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து 100% செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த கோரஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு இதை லான்ச் பண்ணாங்க. ஆக அதையும் வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்குள்ள இப்ப ஒரு அப்ளிகேஷன் we have received. நாங்க லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1 week கூட ஆகல, லாஸ்ட் வீக் தான் லான்ச் பண்ணோம். இமீடியட்டா எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிட்டு இருக்கு, நிறைய என்கொயரிஸும் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் இந்த ஃபோரத்திலேயே நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். those who are interested in chorus plus also they can contact. மெயினா வந்து நான் வந்து எம்பசைஸ் பண்றது, நீங்க வந்து நம்ம வெப்சைட் இருக்கு TIIC.org அப்படின்ற வெப்சைட் இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் ஆன்லைன்லயே நீங்க இந்த கோரஸ் பிளஸையும் அப்ளை பண்றதுக்கும் உங்களுக்கு வழி அதுல கிடைக்குது. ஆக நான் எதை சொல்ல விரும்புறேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த விதமான 4 காரியங்கள், ஹார்ட் ஒர்க், பெர்சிவரன்ஸ், பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்ட் வாட் யூ பிளான். ஏன்னா நம்ம பிளான் பண்ணது ஒண்ணு இருக்கும், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது
நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் தவற விட்டுறாங்க. ஏன்னா பேப்பர்ல இருக்கும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதே மாதிரி கலர் கலரா படம் போட்டு ஆடிட்டர்ஸ் இது கொடுப்பாங்க ப்ரொஜெக்ஷன்ஸ். ஆனா நிறைவேற்ற போடும்போது அது வந்து ஜெயிக்காம போயிருது. ஆக நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சைட கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா அதாவது மெயினா வந்து இந்த நம்ம சுய தொழில் அல்லது இதுன்றாங்களா தொழில் முனைவோர் மேஜரா இவங்க எல்லா காரியத்தையும் கோஆர்டினேஷனும் அவங்களே பண்ணணும், எக்ஸிகியூஷனும் அவங்களே பண்ணணும், செயல்படுத்துறதும் அவங்களே பண்ணணும். சோ எல்லாமே 3 காரியமும் உங்க கையிலே இருக்கு. ஆக டிசிஷன் மேக்கிங்கும் உங்களுக்கு தான். அதாவது ஒண்ணு வந்து கோஆர்டினேஷன், அதாவது 2வது டிசிஷன் மேக்கிங், 3வது செயல்படுத்துறது எக்ஸிகியூஷன். சோ 3 காரியம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய செயல்பாடு இதுல வந்து ஜாஸ்தி ஆகுது. இப்ப ஒரு கம்பெனின்னு வச்சோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா தனியா பிரிச்சிருவாங்க. they will be looking after purchase, ஒருத்தர் சேல்ஸ், ஒருத்தர் அக்கவுண்ட்ஸ், ஒருத்தர் இது. ஆனா இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே ஒருத்தரே பண்ணும்போது இதுலதான் உங்களுடைய செயல் திறமை நிறைய தேவைப்படுது. நான் டாக்டர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம நினைவு கூறுறேன். அவர் வந்து 75th anniversary, அதாவது டைமண்ட் ஜூப்ளில டைமண்ட் ஜூப்ளில பேசும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அவர் வந்து 3 காரியம் சொன்னார். the students should take up the challenge அப்படின்னாரு. they should be courageous அப்படின்னாரு. என்னன்னா to set up a small scale unit அப்படின்னாரு. so 3 காரியம் they should have the guts or courage. தில்லு இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி தில்லு இருந்துச்சுன்னா தான் இதுல இறங்க முடியும். சோ அந்த மாதிரி தில்லு வந்து இந்த மாதிரி யூத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் எம்பசிஸ் பண்ணாரு. அதே மாதிரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐ மீன் அதாவது யூனிவர்சிட்டிஸ்க்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவர் சொன்னது யூ நீட் டு ஃபெசிலிட்டேட் வித் த ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னாரு. சோ இந்த 2 காரியங்களும் இன்ஸ்டிடியூஷன் சைடு, தட்ஸ் வாட் யூ ஆர் டூயிங். உண்மையிலே வி ஆர் ஹாப்பி. அந்த நிச்சயமா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த விதமான ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் இப்படி செட்டப் பண்ணி இந்த விதமான ஒரு எம்எஸ்எம்இ ஊக்குவிக்கணும், உற்சாகப்படுத்தணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த காரியத்துல இந்த மாதிரி ஃபோரத்தை நீங்க டெவலப் பண்ணி கொண்டாடுறது ரியலி வி ஆர் கிளாட் அண்ட் வி ஆர் ஹாப்பி. இப்படியான ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு ஒரு யூத்துக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு நிறைய வேலை தேடுவோர் குறைந்து வேலை கொடுப்போர்கள் ஜாஸ்தி ஆவாங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பாப்புலேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கோவிட்னால நிச்சயம் கிட்டத்தட்ட 3 கோடி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு இது கொடுக்குறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு சைடு. அப்படி இருக்கும்போது இன்னொரு சைடு ஜாப்லெஸ்னஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் காரியங்கள் குறைந்து கொண்டே வருது. நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம போகுது. சோ இவங்கெல்லாம் வந்து இன்னொரு ஆங்கிள் திங்க் பண்ணி ஸ்மால் பிசினஸ் அல்லது இந்த விதமான எம்எஸ்எம்இ, அதாவது தொழில் முனைவோரா, வேலை கொடுப்போரா, வேலை தேடுவோரா இல்ல வேலை கொடுப்போரா அவங்க வந்து இறங்கி வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஜெயிக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து. ஆக நான் எதற்காக இதை சொல்றேன்னா, நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவிட்னால நிறைய தெரு பாத்தீங்கன்னா எத்தனையோ காய்கறி பிசினஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. நிறைய பேர் வீட்டுல இருக்கவங்க, ஒரு ஆட்டோக்காரரு அவர் ஆட்டோல ஃபுல்லா காய்கறி நிரப்பி இப்ப வந்து காய்கறி ஆட்டோ அப்படின்னு மாத்திட்டாரு. என்னன்னு கேட்கும்போது ஆட்டோ ஓட மாட்டேங்க சார், இப்ப இதுதான் வந்து வாய்ப்பு நல்லா இருக்கு, அதனால நான் வந்து மாறிட்டேன், இப்ப நான் வந்து நடமாடும் காய்கறி கடையாக நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது உண்மையிலே சந்தோஷமா இருந்தது. ஒரு இப்படியாக ஒரு ஃபேஸ், அதாவது சேஞ்ச், அடாப்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படின்ற காலகட்டத்துல நம்ம எடுக்கும் போது திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் ஆஃப். நம்ம கரெக்டா நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக கட்டாயமாக நம்முடைய தமிழ்நாடு ஒரு எம்எஸ்எம்இக்கு ஒரு பெரிய தூணாக, ஒரு சவாலாக, ஒரு சாட்சியாக, அதாவது உள்ள என்டையர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக விளங்கும்ன்ற சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அதற்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் தோளோடு தோள் கொடுக்கும். எந்த நேரத்திலும் எப்பவுமே நீங்க வந்து எங்களை அணுகலாம், நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் என்று சொல்லிக் கொள்வதில் நான் வந்து நிச்சயமாக பெருமை அடைகிறேன். இது தவிர நான் இன்னொன்னு சொல்லணும்,
நான் வந்து நான் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி NIT-ல PhD ப்ரோக்ராம் நான் ஜாயின் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அதை வைத்து நாங்க வந்து நிறைய ஆய்வுகள் செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக MSME செக்டாருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக நீங்க தயவுசெய்து எங்களுடைய மெயில் அந்த விதமாக வந்துச்சுன்னா, ஃபீட்பேக்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா நீங்களும் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா இந்த எங்களுடைய கல்லூரி ஆகிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி அதோட சேர்ந்து எங்களுடைய அருமையான ப்ரொஃபசர் கைடு அவர் இருக்காரு, அவரோட சேர்ந்து நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த ஃபோரத்துல அதையும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தொடர்ந்து நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கேள்வி பதிலுக்காக காத்திருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இருந்தாலும் இந்த நேரம் பற்றாக்குறையின் காரணம் அந்த கிளிப்பிங்கை மட்டும் நீங்க பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே ஓகே சார், நீங்க அந்த கிளிப்பிங் போடுங்க சார் தயவு செய்து. அந்த கிளிப்பிங் மட்டும் ஸ்கிரீன் ஷேரிங் இல்ல, ஸ்கிரீன் ஷேரிங் இல்லையா? ராமச்சந்திரன் ஜி, கீழே வந்து ஒரு கிரீன் பட்டன் இருக்கும் ஜி, ஸ்கிரீன் ஷேர்னு. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ முதல்ல ஆன் பண்ணிடணும். முதல்ல பிஃபோர் யூ டு தி ஸ்கிரீன் ஷேர் வீடியோ முதல்ல ஆன் பண்ணுங்க. பண்ணிட்டேன். அது வந்து பாஸ்ல வச்சிட்டு then you do the screen sharing, then you do it with the computer sound ஓட. ஓகே பண்ணுங்க ஜி, ப்ளீஸ் கோ அஹெட். ஆச்சா ஜி வீடியோ சவுண்ட் வரல ஜி. சவுண்ட் வரல. நீங்க திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே நீங்க once again when you share the screen அந்த கீழ வந்து ஷேர் கம்ப்யூட்டர் ஆடியோ அப்படின ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணனும். அது ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேங்க. இல்ல நீங்க ஷேர் பண்ணும்போது ஷேர் தி கம்ப்யூட்டர் ஆடியோன்னு ஒன்னு இருக்கும். அந்த பட்டன் இருக்கும். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு வந்து பேங்க் போகிறது, கம்பெனி நிர்வாகம் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டிக்கை அப்ரோச் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கேள்விப்பட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பயங்கள் இருந்தது, சந்தேகங்கள்லாம் இருந்தது. போகும்போது நாங்கள் ஒரு நர்வஸாக தான் போனோம். கவர்மெண்ட் பேங்காக இருக்குது, எந்த அளவுக்கு இவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த பேங்க்ல போய் லோன் கேட்டோம்னா அங்கே செக்யூரிட்டி இது ஒன்று இருக்குது. லோன் கொடுத்து அந்த ப்ராசஸிங் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எப்படி 3-4 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 20 பேங்க் ஏறி இறங்கி என்னால் வந்து லோனே வாங்க முடியல 2009. இப்போ டிக்கு வந்து அப்படி கிடையாது, உடனே லோன் ப்ராசஸிங் ஆயிடுச்சு. அந்த டே தான் எங்களோட லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட். அங்கே போனது தான். நியூ என்டர்பிரனராக இருக்கிறீங்க, அது ஒரு லேடி என்டர்பிரனராக இருக்கீங்க. நாங்கள் அவங்க ரொம்பவே எல்லாத்துலேயும் எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் லோன் வாங்கின பின்னாடி தான் பேங்க் போகிறது, கம்பெனி நிர்வாகம் பண்ணுறது எல்லாத்துக்குமே உள்ளே வந்தேன். அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து இந்த நீட் ஸ்கீம் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நீட்ஸ்ன்ற ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப சூட்டபிள் ஆச்சு. ஏன்னா நானும் வந்து நியூ என்டர்பிரனர் அப்படிங்கிறதுனால. இந்த லோன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது சைமல்டேனியஸாக அவங்க சப்சிடி அப்ளிகேஷன் அவங்களே வாங்கிடுவாங்க. மேம் உங்களுக்கு இந்த மாதிரி சப்சிடி கிளைம் ஆயிருக்கு மேம், நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது டிக்கினால தான் அது முடிஞ்சுது. எனக்கு உண்மையில் ரொம்ப பெருமையாக இருந்தோம். அந்த இடத்துல தான் நான் உண்மையில் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் தான் நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது. டிஎஸ்சி வந்து 50% கொலாட்ரல். இப்போ நீங்கள் 50%ல் நீங்கள் எந்த லோன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டிக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து எந்த பேங்க்லேயும் இல்லை. வெரி ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். தட் இஸ் வாட் டிக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. Till date we have all the numbers in our mobile phones and they are very freely approachable through the calls. And do not think that the government
opportunities are only for the lower middle class and middle class people. It's for everybody. Whoever wants to come up in life, you can go there without any hesitation and approach them for any kind of help. And with the government backing and subsidies and other areas, we are really beneficial in terms of starting our company and then growing it. For the 20 years, given the fact that TIC has always been the backbone of our group. So any kind of investment that I make always goes through TIC. இந்த நீட் ஸ்கீமையும் தாண்டி வந்து எங்களுக்கு இந்த லாஸ்ட் ஜான்வரியில் வந்து கொசிடிசி மூலிமா எங்களுக்கு வந்து அவார்ட் கிடைக்கிறதுக்கு வந்து டிக் வந்து எங்களுக்கு நாமினேட் பண்ணாங்க. அதுவும் நியூ என்டர்பிரனராக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்லேயே இந்த அவார்டு ரிசீவ் பண்ணுறோங்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 2003 நான் 1 man ஷோ, இன்றைக்கி 120 பேர் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்காங்க. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் வித் ஹெல்ப் ஆஃப் டிக் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஐ மோர் கான்ஃபிடென்ட். TIC, we feel, has been the right partner for us to be able to grow this business for so long, and a lot of reliability and trust. அதுவும் போக நான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். And that is something I hope a lot of people would come and experience it. TIC was a big help to me in making my dreams come true. முக்கியமான காரணம் வந்து டிக் தான். டிக் இல்லைன்னா அங்கே இந்த அளவுக்கு நாங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நெக்ஸ்ட் நாங்கள் லோன் வாங்குறதா இருந்தாலும் டிக்கில் தான் வாங்குவோம். அல்லாமல் வெளி பேங்க் போகிறதா இல்லை. பெண் வந்து ஒரு தொழில் தொடங்கி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டிக்கில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அறிவினை என்ப உலவோ கருவியாட் காலம் அறிந்து செய்யும் அப்படின்னா, தகுந்த இடத்தையும் தகுந்த காலத்தையும் அறிந்து செயல்பட்டால் நம்மால் செய்ய முடியாத செயல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம சரியான இடத்துல தேர்ந்தெடுக்கணும். எந்த இடத்துல எங்கே போய் நம்ம லோனுக்கு அப்ரோச் பண்ணணும், எந்த தொழில் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன அப்படிங்கிற ஒரு திட்டமிடல், ஒரு சரியான பிளான் போட்டு செஞ்சோம்னா நம்ம எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணிடலாம். ஒண்ணுமே கேட்கல. வாட் அவுட் ஹலோ பேசலாமா? பேசலாம். ஹலோ சார், ஒரே ஒரு இது, நம்ம ப்ரொஃபசர் பேர் சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் செந்தில் அரசு, அவர் வந்து ஃப்ரம் NIT திருச்சி. அவர் டாக்டர் செந்தில் அரசு இஸ் டேக்கிங் அப் திஸ் MSME செக்டார் ரிசர்ச் ஆக்சுவலி. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எடுத்திருக்கனால அந்த ஆங்கிள் நம்ம வந்து கொடுக்கலான்ட்டு ஒண்ணு. ரெண்டாவது ஃபைனலா ஒரே ஒரு ஸ்கீம் வந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ணிருக்கோம். அது வந்து எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஸ்கீம் ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கீம் வந்து எப்படின்னா, கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாதவங்களுக்கு, those who are in the field more than 5 years and they want to add a machinery, அதாவது ஒரு மிஷின் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அப் டு 1 crore 20% FD போட்டா போதும். ஃபிக்ஸட் டெபாசிட் 20% போட்டீங்கன்னா அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%ல நாங்க வந்து இன்ட்ரெஸ்டும் கொடுத்துறோம். இது தவிர அந்த 10% மார்ஜினை வச்சு 90% நம்ம வந்து டேர்ம் லோன் கொடுத்துறோம். ஓகேங்களா? அது மாதிரி இந்த வாட்டி கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல நம்ம திருச்சி மாவட்டத்திலே எங்க கஸ்டமர்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி FD ஸ்கீம்ல அனுபவிச்சு நல்லா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ லாஸ்ட் மந்த் கூட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஏஸ் அதாவது ஆட்டோ லேத்து, CNC லேத்து நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். So this is the scheme which I want to highlight actually. Thank you for patient hearing. We are over to the question answer. Thank you sir. ரொம்ப அருமையா பண்ணது இல்லாம நீங்க கொடுத்த இந்த ஸ்பீச் வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கத்தை அளிச்சிருக்கு சார். ரியலி யூ ஹேவ் given us lot of இந்த ஒரு COVID-19 சிச்சுவேஷன்ல வந்து எல்லாருமே வந்து பிசினஸ்ல வந்து கொஞ்சம் ரொம்ப தளர்ச்சியா போனது இல்லாம ஜி உங்களுக்கு வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சுங்க. வாய்ஸ் சார் ஜி உங்க வாய்ஸ் கேட்கல ஜி. ஓ சாரி சார். உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். ரியலி அபார்ட் ஃப்ரம் த பேசிக் ஸ்கீம்ஸ் you have also given us a lot of ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த COVID-19 பீரியட்ல எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப தளர்ச்சி போய் இருக்காங்க. இருந்தாலும் இந்த சமயத்துல வந்து நீங்க வந்து நிறைய கருத்துக்களை உங்களுடைய இதுல சொல்லியிருக்கீங்க. எஸ்பெஷலி வந்து நீங்க அந்த டிக்கை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க. we would like to be our friend, philosopher and guide அப்படின்றீங்க. இந்த ஒரு வார்த்தையே போறோம் சார். டிக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஒரு வார்த்தைகளே போறோம். apart from that you have mentioned upon one very key important thing for all the entrepreneurs. இப்போ நாங்கள் எங்கள் லகுத்யோக் பாரதியில் கூட இதுதான் நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கோம். கோஆர்டினேஷன், டிசிஷன் மேக்கிங் இது கூட எல்லாரும் பண்ணிடுவாங்க. பட் ஐ திங்க் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஐ திங்க் யூ ஹவ் given a very good point. ஏன்னா ஆல் சடன் MSMEs are today a one man show.
பட் வி ஹாவ் டு க்ரோ பியாண்ட் தட். ஏன்னா அந்த இதை வந்து நம்ம வெளியில் வந்தால் தான் நம்மளால வந்து பண்ண முடியும். ஃபண்டாஸ்டிக் சார். அது எஸ்பெஷலி அந்த நீங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் சாருடைய அந்த துணிச்சல், அந்த இதெல்லாம் நீங்கள் சொன்னதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது. ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் நீங்கள் தோளோடு தோல் கொடுக்கும்னு சொல்லிட்டீங்க. ஸோ எங்களுக்கு இதுக்கு மேலே ஐ திங்க் திக்கிலேருந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்க முடியும். ரியலி ஃபண்டாஸ்டிக் சார். எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி சார். டாக்டர் செந்தில் அரசை பற்றி சொன்னீங்க. அவர் எந்த சப்ஜெக்ட்ல ப்ரோக்ராமுக்கு அந்த இது பண்ணுறாரு சார்? R&D ஒரு மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட் இதுல அவர் வந்து இதா இருக்காரு, அத சீனியர் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் வந்து அதாவது MSME செக்டார் சைடு நம்ம வந்து ஏன் சிக் ஆகுது, ஏன் தொழில் வந்து இம்ப்ரூவ் ஆகல, ஏன் எந்த ஆங்கிள் அவங்க வந்து ஸ்லிப் ஆகுறாங்க, இல்ல இந்த கோரஸ்ல எது அஃபெக்ட் ஆகுது, இந்த கோரஸ் செக்டார்ல எதெல்லாம் அவங்கள வந்து பாதிக்குது. சோ அந்த விதமான பாதிப்புகளை we would like to definitely join with him. நீங்க அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுங்க. நாங்க திருச்சி டீம்லயும் சரி, நாங்க தமிழ்நாடு டீம்லயும் we will form a small committee so that we can work with him very closely sir. Thank you sir. We would like to go for some questions and answers with the comment group. Jay ஒரு நிமிஷம். ஜெயக்குமார் ஜி please go ahead. Ajay sir, our Jaykumar is our Tamil Nadu State General Secretary. He is from Vilupuram. Jaykumar ji please go ahead. Sir, Sushil Kumar ji வணக்கம். சாரி, ஆரம்பத்துல கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், சாரி. பட் ரொம்ப அருமையான ஸ்பீச் ஆரம்பத்துல இருந்து கேட்டிருந்தேன். இட் வாஸ் எக்ஸலண்ட். அண்ட் ஒரு விஷயம் மாத்திரம் நாங்க ரொம்ப திடமா நம்புறோம் சார். டேர்ம் லோனுக்கு டிக் ஃபைனான்சிங் இஸ் த பெஸ்ட் ஃபைனான்சிங். அதுல வந்து எங்களுக்கு ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது அதுல. அண்ட் ஒரு சின்ன பாயிண்ட் மாத்திரம் நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, விச் இஸ் TIC strength, rate of interest. இன்னைக்கு நீங்க கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி அது ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். அது ஒரு நிமிஷம். நன்றி சார், நன்றி சார். இது ஒரு பெரிய பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் த பிரைம் டிரைவ் ஃபார் எனி ஆண்டர்பிரினர். இதுல வந்து நம்ம வந்து we are charging around 12.2% actually rate of interest, but out of which Government of Tamil Nadu is refunding 6% subvention, interest subvention மூலமாக 6% refund பண்ணிடுறாங்க. அப்ப உங்களுக்கு நெட் என்ன வருதுன்னா 12.2 minus 6, it is just 6.2% you are being charged. So இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எந்த ஸ்டேட்லயும் இருக்காதுன்றது நான் வந்து திட்டமா நம்புறேன் actually. ஏன்னா one of the best support given by the Government of Tamil Nadu in this scheme. சோ அப்ப இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால இது ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஸ்கீம் ஃபாஸ்ட் ட்ராக்ல we are charging just 11.95, which means the 6% refund ஓட you will get 5.95% தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆக உங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஸ்கீம் ஃபாஸ்ட் ட்ராக்ல you will get just 5.95. Similarly, the scheme is extended to doctors. அவங்களுக்கும் எக்யூப்மெண்ட் வாங்கணும்னா ஸ்கேனரோ ஏதோ அந்த எக்ஸ்ரே ஐட்டமோ எது வாங்கினாலும் they get around 11.95. With the 6% subvention they get around 5.95. So this is good question sir. Sorry, I have missed it. Yeah, correct sir. The interest subvention, is it applicable to all MSMEs sir? Yes sir. One clarification. இது வந்து up to micro and small க்கு 6% we are giving. Okay. And small 6%. For medium we are giving 3%. And we are also representing the case with the Chief Minister of Tamil Nadu to enhance that also to 6%. Our MD has put forth a application before the request has been forwarded to Chief Minister for making it to 6%. So for medium also we will shortly get 6%. Excellent sir, excellent. Sir, excellent, very good. சொல்லுங்க ஜெயக்குமார் ஜி. சார் அஜய் ஒரே நிமிஷம், இன்னும் ஒரு பாயிண்ட் அஜய். அஜய் சார், நீங்க CGTMSE ஸ்கீம் இதுல கொடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஹலோ. Sorry sir, actually our organization is not a member of CGTMS actually. However, we have represented the case. Only banks are members of the credit guarantee scheme. So we have represented our paper also, and Government of Tamil Nadu has strongly recommended us, which has been forwarded to central government for Reserve Bank of India for including us as a
கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மெம்பர். ஆமா சார், ஏன்னா இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லாம இப்போ லாஸ்ட் வீக் வந்து சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ வி வுட் எக்ஸ்பெக்ட் ஈவன் த ஸ்டேட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்த்து விட்டுறாங்கனாக்கா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் சப்போர்ட் ஆல்சோ இஸ் வெரி மச் எசென்ஷியல் இன் திஸ் கண்டிப்பா regard. கண்டிப்பா சார் கண்டிப்பா. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸலென்ட் ஸ்பீச். தேங்க்யூ ஜெயக்குமார் ஜி. ஐ வுட் லைக் டு ஒரு 4-5 பேர் வந்து கை தூக்கிட்டு இருக்காங்க. Pariji, before question and answer, our Ambattur branch manager is wants to speak some 2 to 3 minutes. அதான் ஜி. Sir, please go ahead, sir. Yeah. Good evening to all. நம்ம அம்பத்தூர் தொழில் நிறுவனங்களுக்கு எண்ணற்ற கடன் வசதி செய்து தந்து அனைவரையும் மகிழ்வோடு வைத்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அசோக் ஜி அவர்களை பிரான்ச் மேனேஜர் அம்பத்தூர் பிரான்ச் 2 நிமிடங்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். Good evening to all. Sushil, good evening. Very happy to participate in this meeting. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்க அசோசியேஷன் எடுக்கிற எல்லா முயற்சிக்குமே டிக் வந்து ஒரு உறுதுணையா இருந்து தமிழ்நாட்டில் சிறு தொழில் குறுந்தொழில் எல்லா தொழிலுக்கும் உதவியான ஃபினான்ஸ் கொடுக்கறதுக்கு எப்பவுமே வந்து முன்னணி திகழ்றது டிக்கு தான். இதுல நான் பெருமையோட சொல்றது என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கோவிடுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது டிக்கு தான். அதுல வந்து கோரஸ் எங்க ஸ்டடி யூனிட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப சார் சொன்னாரு, சுசில் சார் அதை பத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து கோரஸ் பிளஸ் இப்ப நான் ஸ்டடி யூனிட்ஸ் whoever wants a loan பேங்க்ல வாங்கல கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம உடனே அதுல we are coming first and giving a loan for it also. Meanwhile, நான் இன்னைக்கு உங்க ரெப்ரசன்டேஷன் டு ஹானரபிள் சிஎம் அண்ட் MSME செக்ரட்டரி கொடுத்தது நான் பார்த்தேன். அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு கன்சிடரேஷன் கொடுத்துருந்தீங்க. அதாவது எம்ஓடிய பண்றத கொஞ்சம் வெய்வ் பண்ணுங்க டியூரிங் திஸ் கோவிட் பீரியட். Am I right, sir? Correct, sir. நீங்க ஒரு You are correct, sir. Sir, we have given it actually. Yes. This is the point where the TIC is having an advantage for all our customers. நாங்க பேங்க் மாதிரி ஒவ்வொரு லோனுக்கும் ஒரு எம்ஓடி போடுறது இல்ல. இட்ஸ் ஆல்ரெடி வித் தி கார்ப்பரேஷன். நாங்க ஒன் டைம் ஒரு எம்ஓடி போட்டுட்டோம்னா அதுல ஒரு சின்ன பார்ட் ஆஃப் லோன் நாங்க நிக்க வச்சுட்டு அடுத்த லோன் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு அவர் கோரஸ் லோன் ஆல்சோ. நாங்க யாருக்குமே எம்ஓடி போடவே இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மார்ட்கேஜ் கொடுத்துட்டு ஈஸியா லோன் கொடுத்துட்டோம். எக்ஸலென்ட் சார். Thank you, sir. Thank you so much. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரியல. திஸ் அட்வான்டேஜ் வித் டிக்குங்க. இன்ஃபேக்ட் அம்பத்தூர் பிரான்ச் ஹஸ் டன் 120 cases to 18 crores under this chorus நம்ம ஸ்டடி யூனிட்டுக்கு. இதுல நம்ம 11 crores முந்து போன வாரம் வரைக்கும் பண்ணிட்டோம். லாக்டவுன்ல எங்களால ஃபர்தரா மூவ் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த 30th ஒரு நெக்ஸ்ட் வீக்ல முடிச்சிருவோம். ஸோ அவங்களுக்கு தான் நாங்க சொல்றது என்னன்னா, உங்களுடைய குறைகள் இந்த கோவிட்ல என்ன ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கோ we have various schemes. இப்ப சுசில் சார் சொன்னார் இல்லையா, பலவிதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி திஸ் கோரஸ் பிளஸ். இது இல்லாம நம்ம வந்து யாரும் ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்தேன் இப்ப சாட்ல. அந்த COVID-19 அந்த ப்ராடக்ட் பண்ணும்போது சப்சிடி கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்டிருந்தாரு. எஸ், டெஃபினெட்லி தி டிக் வில் அசிஸ்ட் ஃபார் தி சப்சிடி அண்டர் கோவிட். கோவிட்ல 2 விதமான சப்சிடி இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நல்ல காரியம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த COVID-19 வர ப்ராடக்ட் எல்லாமே த்ரஸ்ட் செக்டார்ல கொண்டு வந்துட்டாங்க. லைக் ஆட்டோமொபைல் பாத்தீங்கன்னா இப்ப சென்னை சுத்தி இப்ப சார் சொன்னது திருச்சி அதெல்லாம் அது ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். பட் சென்னை வந்து இட் நீட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் அட் ஆல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா சப்சிடிக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இது கொஞ்சம் வேற மாதிரி அப்ரோச். இங்க வந்து த்ரஸ்ட் செக்டார்ல என்ன இருந்தாலும் கொடுக்க முடியும். லைக் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இங்க வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் சம்வேர் தே ஆர் அசோசியேட்டட் வித் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் ஆர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கனால we are having a different attitude towards granting subsidy. பட் எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம். இது இல்லாம இந்த மத்திய அரசு மூலமா CLCS ஒரு சப்சிடி இருக்கு. அந்த CNC, EDM வயர் கட், ஜெனரல் இன்ஜினியரிங்ல கொடுக்கறது இது எல்லாமே நாங்க இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ல சப்சிடி கொடுத்து நாங்க பண்றோம். இது மாதிரி COVID-19 உள்ள ப்ராடக்ட்ஸ் இப்ப கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நோட்டிஃபை பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்க சப்சிடி கொடுக்கறதுக்கு த்ரஸ்ட் செக்டார்ல இன்க்ளூட் பண்ணதுனால we can very well consider this subsidy along with the term loan. But advantage at TIC என்னன்னா, we are doing a dual function, not only a financial aspect as well as
dispersal and sanction of subsidy. அதனால வந்து இது இட்லி வாங்கினா சாம்பார் கொடுக்குற கதையா? சப்சிடிங்கிறது சாம்பார் தான், துணை ப்ராடக்ட். அது ஈஸியா இங்க வாங்கிட்டு போயிடலாம். இது நிறைய பேர் எங்க கிளையன்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த டிக்கு வந்து நெடுங்காலமா இந்த எம்எஸ்எம்இல இருக்கிறதுனால உங்களுடைய நிறை, உங்களுடைய தேவை, உங்களுடைய குறைகள் எல்லாமே எங்களால் அட்ரஸ் பண்ண முடியும். சார் சொன்னார் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடுன்னு. இது தாரக மந்திரம், டிக்குனுடைய தாரக மந்திரம் 1990 ஆன்வர்ட்ஸ். இப்போ எங்க பேட்ச் ஜாயின் பண்ணது 1990 சுசில் நாங்கெல்லாம். அப்பத்துல இருந்து we have redefined the corporation with this philosophy. அப்ப நீங்க பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்க சொல்லுவாங்க. பட் டிக் இஸ் ஹேவிங் a different attitude. நீங்க வந்தீங்கன்னா we will prepare the projects, we will prepare the financial statements, we will prepare the cash credit flows, profitability statements. இதுக்கு தேவை அனைத்துமே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட சைன் பண்ணி தான் வாங்குவோம். இதுவே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டிக் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு. இங்கதான் நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் பிட்வீன் பேங்க் அண்ட் நாம. அதே மாதிரி இப்ப இந்த கோவிட் வந்த உடனேயே இப்ப நிறைய நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஒரு சிலர் கொடுக்கல அப்படின்னா நிறைய வந்தது. ஆனா டிக் வந்து நாங்க ஓப்பன் போர்ட்டல்லையே ஆப்ஷன் கொடுத்துட்டோம். இப்ப எங்க கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் அம்பத்தூர்ல மட்டும் ஒரு 205 கிளையன்ட்ஸ் இருக்காங்க. அதுல 190 கிளையண்ட் ஆப்ட் பண்ணி அவங்களுக்கு 6 மாசம் இப்ப மானிட்டோரியம் கொடுத்தாச்சு. பிரின்சிபல் இன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே மானிட்டோரியம் கொடுத்து now they are happy with this. ஸோ அவங்களுக்கு என்னன்னா இந்த 6 months கேஷ் ஃப்ளோ இட்ஸ் கெட்டிங் பெட்டர் ஃபார் தேர் மீட்டிங் அவுட் தி கரண்ட் அசெட் லயபிலிட்டி லைக் ரெண்ட், சேலரி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த மாதிரி கோரஸ் ஃபண்டும் நம்ம கொடுத்தது ரொம்ப அவங்களுக்கு they are happy to receive it. ஒரு டைம்லி ஃபண்டிங் மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால வந்து பேங்கை விட இப்ப டிக் வந்து we have various advantages as well as new schemes for the MSME. சார் ஒருத்தர் சொன்னாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் அது வந்து பேங்க் மாதிரி வருமா அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் நான் பார்த்தேன். எஸ், we can definitely operate similar to a bank. ஏன்னா இப்ப நம்ம ஃபிளெக்ஸி ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்குறோம், லைக் சிசி மாதிரி இது ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம 2 crores ஒருத்தர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஹலோ Sir, please go ahead, sir. You go ahead. எஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம ஒன்ஸ் மேக்ஸிமம் 2 crores கொடுக்கலாங்க. கொடுத்துட்டா ஒரு 6 months அவங்க ரீபேமெண்ட் பண்றாங்க, ஒரு 25 lakhs பண்ணிட்டாங்கன்னா immediately on 7th month if they give one letterhead request to replenish that amount, whatever amount they repaid will be given as a new loan, and this 2 crore 1.75 whatever they repaid 25 will be added together. They will be given a fresh sanction of 2 crore. அங்க இருந்து 36 monthsக்கு நாங்க போஸ்ட்போன் பண்ணிடுவோம். So it is always seems to be a one single working capital account with டிக்குங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் டிக்குல நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஸோ நாங்க சப்சிடி ஆப்ரேட் பண்றோம் along with term loan, various subsidies. இப்ப அதர் தேன் சென்னை இது வந்து நம்ம பிரிக்கணும். இதுல சென்னைக்குள்ள நாங்க வரும்போது எல்லா ஸ்கீமையும் நாங்க வந்து இந்த த்ரெஷெக்டால கொண்டு வந்துடுறோம். இதனால வந்து அட்வான்டேஜ் என்னன்னா சப்சிடி கிடைக்காதவங்களுக்கு நம்ம சப்சிடி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுசில் சாரும் சொன்னார் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். எஸ், இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் we have enhanced to 6% with the support of honorable CM and our MD. MD வந்து நிறைய முயற்சி எடுத்தாங்க. ஹலோ, Yeah, go ahead, sir. Yes, sir. Yes. எங்க மேனேஜ்மெண்ட்டும் நிறைய முயற்சி எடுத்து we have increased the 3% subvention to 6%. அதனால இப்ப என்ன ஆகும்னா இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has redefined the status of MSME. இப்ப 17ல இருந்து ஆக போறது இவங்களுக்கு எல்லாமே அடுத்த வருஷத்துல இருந்து, ஏன்னா இந்த வருஷம் வந்து ரீடைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப MSME மீடியம்ல இருந்தாலுமே from 1/4/2021 they will become a small scale. Again they will get the enhanced subsidy of 6%. ஸோ இது இப்படியே இருக்காது. வில் ட்ரை டு கெட் மோர் சப்சிடி, மோர் பெனிஃபிட்ஸ் அண்ட் சீலிங்கும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எங்க மேனேஜ்மெண்ட் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு முயற்சி எடுக்கிறோம். டிக் வந்து இதோட நிற்காது. இட் வில் கிவ் லாட் ஆஃப் கன்செஷன்ஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் கேம்பெயின் சொல்லிட்டு நம்ம லோன் பூஸ்ட் கேம்பெயின் நடத்தினோம். அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபீஸே நாங்கள் ஒரு 50% கன்செஷனை கொடுத்து பண்ணினோம். இது எல்லாமே நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கோம் இப்போ. அதனால இந்த ஃபீஸ் கன்செஷன், வேரியஸ் benefits, subsidy, easy access, working capital flexibility. இது இல்லாம எங்க கிளையன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 3 years and 2 years மேல எங்ககிட்ட இருக்காங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் இஎஃப்எஸ், எங்க நான் எஸ்டட் யூனிட்டுக்குமே ஃபாஸ்ட் ட்ராக் இஎஃப்எஸ் கொடுக்குறோம். அதுல அட்வான்டேஜ் வந்து
மெஷினரிக்கு இமீடியட் 15 டேஸ்க்குள்ள சாங்ஷன் டிஸ்பர்ஸ்மெண்ட் நடந்துடும். இதெல்லாமே நம்ம பண்ண முடியும், சாத்தியக்கூறுகள் உண்டு. வேரியஸ் ஸ்கீம்ஸ் நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டியதை ஒரு ஒன் வீக்குள்ள எங்களால் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது இல்லாம ஒரு கடந்த ஓராண்டா எங்களுடைய பெரிய லீப் ஸ்டெப் என்ன சொல்ல முடியும்னா, we have gone to automation. இப்போ இந்த கோவிட்ல பாத்தீங்கன்னா நாங்க வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிமிலர் டு பேங்க் we have done. ஏன்னா நாங்கள் ஆன்லைன்ல வந்திருக்கோம். நாங்கள் எல்லாமே சர்வர்ல போட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் சாங்ஷன், டிஸ்பேஸ்மெண்ட் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியல. மற்ற எல்லாமே நாங்கள் வீட்டில் உட்காந்து பண்றதுக்குரிய அட்வான்டேஜ் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு பேங்க் மாதிரியே உங்களுடைய அக்கௌண்ட் பொசிஷன், உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், உங்களோட ரெமிட்டன்ஸ் டீடைல், இது எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாங்க. எங்கள் வெப்சைட்ல tik.org போனீங்கன்னா சிமிலர் டு பேங்க் அங்கே என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அத்தனையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு கட் ஆஃப் பீரியட்ல உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஆடிட்டிங் ஸ்டேட்மெண்ட் வேணும், டிக்குக்கு தான் வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் உட்காந்துக்கிட்டு யூ கேன் டவுன்லோட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் 1/4/19 to 1/31/3/2020 வரைக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பீரியடுக்குள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு கைக்கு வந்துடும். லைவ் அக்கௌண்ட் பொசிஷன் கிடைக்கும், லைவ் டிமாண்ட் கிடைக்கும், டிமாண்ட் நோட்டீஸ் நாங்கள் அனுப்புகிறோம். அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாரோயர் டீட்டெயில், உங்கள் ஃபோன் டீட்டெயிலோட எங்களுக்கு ரெமிட்டன்ஸ் டீட்டெயில் வந்துடுறதுனால உங்களுடைய பணம் எங்கேயுமே போகாது. ஈஸி ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ எல்லாமே நாங்கள் ஆன்லைன் வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ சிஸ்டர் சொல்லியிருப்பாரு, கோரஸ் பிளஸ் ஆன்லைன்லேயே போடலாம். நாங்கள் ஆல்ரெடி கோரஸை வந்து ஆன்லைனில் தான் வாங்கினோம். இப்போ கோரஸ் பிளஸ் ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கோம். ஃபாஸ்ட் ட்ராக் இஎஃப்எஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, ஃபாஸ்ட் ட்ராக் எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஸ்கீம், அது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்க யாருமே வீட்டுக்கு வர வேண்டாம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு இப்போ எங்ககிட்ட இது வரைக்கும் வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது லோன் வேணும்னா கூட they can very well fill their requirement in our website. என்கொயரிக்குன்னே ஒரு தனியா இருக்கு அப்ளிகேஷன். இப்போ வந்து ஃபோன் காலும் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க வந்து எங்க வெப்சைட்டுக்கு வந்து அங்கே என்கொயரிஸ் ஒரு சைட் இருக்கு, போர்ட்டல் இருக்கு, அதுல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ரிக்குவயர்மெண்ட் அந்தந்த பிரான்ச்சுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். இது இல்லாம லேட்டஸ்ட் அந்த பிரான்ச் மேனேஜருக்கு டைரக்டா போகும். போன உடனே அவங்க இன்டர்ன் வித்தின் அ டே தே வில் அட்டெண்ட் யுவர் கால். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவளே நாங்களே லைன்ல வந்துடும். இது த்ரூ அவுட் த ஸ்டேட் திஸ் இஸ் ஃபங்க்ஷனிங், நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம், ஆன்லைன் என்கொயரி பண்ணலாம். நாங்க உங்களுக்கு உடனே நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் நீங்க கட்ட வேண்டியது ஆஃபீஸுக்கு வர வேண்டாம், நீங்க வீட்டில் உட்காந்துட்டே பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ண முடியும், உங்க பணம் எங்கேயுமே போகாது. ஆர்டிஜிஎஸ் பண்ணதை விட இது ரொம்ப சேஃப் இது. ஸோ அதனால டெக்னாலஜிக்கலி டிக் ஹஸ் டெவலப்ட் அ லாட். அதனால நாங்கள் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி இப்போ மாறி போயிட்டோம். இது நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ சுசிலா சொன்ன அத்தனையும் எங்களால் பண்ண முடியும். ஐ தேங்க் மிஸ்டர் சுசில் ஃபார் எலாபரேட்டிங் அவர் ஸ்கீம்ஸ். அம்பத்தூர் பிரான்ச்சுமே வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் பிரான்ச் தமிழ்நாட்டில். நாங்கள் தான் இப்போ நிறைய பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய பண்ணணும்னு பார்க்குறோம். இந்த கோரஸ் பிளஸ்ல வந்து ஆல்ரெடி we have 7 to 10 என்கொயரிஸ், இன்னும் நிறைய வரணும். இந்த அசோசியேஷன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே டிக் எங்க இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி சென்னை, எங்க இருந்தாலுமே டிக்கில் உள்ள வந்து இங்க என்ன அட்வான்டேஜஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், டிக்கும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. Thanks a lot to Mr. Ashok sir for your fantastic speech. Very nice. இன்னைக்கு மார்னிங் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் நானு கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவு சிறப்பா 10 நிமிஷம் வந்து ஒட்டுமொத்த அம்பத்தூர் மக்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே நீங்க சப்போர்ட் பண்றதா சொல்றீங்க. அனைத்து எம்எஸ்எம்இ உறுப்பினர்களுக்கும் ஆக்சுவலா நீங்க புரியுற மாதிரி இப்ப திருப்பி நிறைய சொல்லியிருக்கீங்க. எங்க லகு உத்யோக் பாரதி சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார். லகு உத்யோக் பாரதியும் எம்எஸ்எம்இ உறுப்பினர்களும் விரைவாக உங்களை தொடர்பு கொள்வார்கள். கண்டிப்பாக நீங்களும் உதவி செய்வீர்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய சுசில்குமார் சார் பாத்தீங்கன்னா எளிமின் விளிமின் கருதிய காரியம் கைகூடும் வரை நில்லன்மின் என்ற சுவாமி விவேகானந்தரின் கூற்றினை, அந்த கூற்றை முதல்ல தொடங்கி எண்ணற்ற டிக்கினுடைய செயலாக்கம் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. ஹார்ட் ஒர்க், ப்ரிசர்வேஷன் அண்ட் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி ரொம்ப விவரமா எடுத்து சொன்னீங்க. டிக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தரும், துணை நிற்கும்னு சொல்லி எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருக்கீங்க. லகு உத்யோக் பாரதி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி ஐயா.
செடியஞ்சி Thank you. செடியஞ்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், நம்ம சிவகுமார்ஜி வந்திருக்காரு, ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரி கோயம்புத்தூர். சிவகுமார்ஜி, ப்ளீஸ் கோ ஹெட். Hello. Good evening to one and all. Good evening, sir. Sushil Kumar ji, and I think you an excellent speech about DAAC schemes and other loan schemes. என்னோட ஒரே ஒரு இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடோட மொத்த கோரிக்கை என்னன்னாங்க, நம்ம மெம்பர்ஸ் மட்டும் இல்லாத எல்லா தொழில் அசோசியேஷன்களோட கோரிக்கை என்னன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 6% கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து டைரக்டா இன்ஸ்டெட் ஆஃப் 12 or 12.25% இன்ட்ரெஸ்ட் நீங்க கலெக்ட் பண்றதுக்கு பதிலா டைரக்டா 6% மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில 2 மாசம் அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா, நீங்க நம்ம அபிஷியல் மூலமா எடுத்து போறதுக்கு? இது சிஎம் கிட்டெல்லாம் கூட ரெப்ரசன்டேஷனா கொடுத்துருக்காங்க நேற்று கோயம்புத்தூர்ல கூட. இதுல ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சுஷில் குமார்ஜி, நீங்க டைரக்டா இதுல இன்டராக்ட் பண்ண முடியுமா? சார் சொல்லலாமா? சொல்லுங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க. சார் நல்ல கேள்வி. எங்களுக்கும் அதுல ரொம்ப ஆசை உண்டு. ஆனா என்னன்னா, இது வந்து சப்வென்ஷன் வந்து எப்படியும் கவர்மெண்ட்டுக்கு நாங்க வந்து சப்மிட் பண்ணதை வச்சு அவங்க ரீஃபண்ட் மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆக எங்கிட்ட அந்த வந்து ஃபண்ட் மாதிரி கிடையாது. முந்தி பழைய காலத்துல எங்கிட்ட 25 crores அப்படின்னு ஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதுல இருந்து நாங்க வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்ப உள்ள இந்த காலகட்டத்துல எல்லாமே நாங்க சப்மிட் பண்ணிட்டு அதுல இருந்து ஃபீட்பேக் மாதிரி நாங்க வந்து ரீஃபண்ட் வாங்க வேண்டியிருக்கு. அதனால நாங்க வந்து டைரக்டா அதை வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? இன்னும் இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை வந்து நீங்க கொடுத்திருக்கேன்னு சொல்றீங்க. If the government is really convincing, they may opt for advance payment எங்களுக்கு கொடுத்து அந்த அமௌண்ட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் இந்த முறையை வந்து செயல்பாக்கம் பண்ணுவதற்கு எங்களுக்கு எதுவா இருக்கு. ஆனா இன்னைக்கு தருணத்துல இது வந்து வாய்ப்பு இல்லை என்பதை வருத்தத்துடன் சொல்லிக் வருகிறேன். இன்னொரு ஒரே ஒரு காரியம் நான் விட்டு போனதை நான் சொல்லணும். எங்க அந்த கேள்வியில ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பிஎஃப்எஸ் பில் ஃபைனான்ஸ் ஸ்கீம் பத்தி நான் விட்டுட்டேன். அந்த பில் ஃபைனான்ஸ் ஸ்கீமும் நாங்க வந்து கொடுக்குறோம். அதாவது டிஎன்இபி, ட்வார்டு மற்றும் டிஎன்பிஎல் இந்த மூன்றுக்கும் நீங்க கான்ட்ராக்டரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பில் ஃபைனான்ஸ் ஸ்கீம் 50 கோடி வரைக்கும் லிமிட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கும் நாங்க வந்து ரெடியா இருக்கோம். நிறைய பேர் அதுல பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். அதுல 32 டிபார்ட்மெண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, இப்பொழுது 3 டிபார்ட்மெண்ட், அதாவது டிஎன்இபி, ட்வார்டு அண்ட் டிஎன்பிஎல் 3 பேரும் ட்ரைபாட்ரியேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த 3 பேருக்கும் we are extending bill finance scheme. This is for your kind information. Thank you, sir. Thank you. Now I'd like to go to the audience for several questions. Mr. Honor XS அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. சார், kindly unmute your phone and Mr. Peter Rex Charlie. சார், இன்னும் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் மியூட் பண்ற ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணல. இல்ல பண்ணியாச்சு சார். I just நானே ஸ்பெசிஃபிக்கா நான் சசிகுமார் சார். நான் சசிகுமார். Please go ahead. சார், I am சசிகுமார் from விழுப்புரம் சார். விழுப்புரம் மாவட்ட சிறு குறு தொழில் அதிபர்கள் சங்கம் சார். வெல்கம் சார், சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். இந்த அருமையான மீட்டிங் சார். நம்ம லகுதேக் பாரதியும் டிக்கும் சேர்ந்து நடத்துனதுக்கு வந்து எங்க விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாடும் சேர்ந்து இந்த பெனிஃபிட் ஆவறதுல எனக்கு மிக சந்தோஷம் சார். நன்றி சார். இப்ப வந்து நம்ம எங்க விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து லகுதேக் பாரதி சேஃப் செக்ரட்டரி திரு ஜெயக்குமார் சொன்ன மாதிரி டீம் லோனுக்கு டிக் அடிச்சுக்கிறது வேற எதுவுமே இல்ல சார். மத்த பேங்க் சப்போர்ட் பண்றது டிக் நல்லா சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ சார். சார், உங்க கேள்வி என்ன சார்? சசிகுமார் சார், உங்க கேள்வி என்ன? ஒரே क्वेश्चन சார். இப்ப டீம் லோன் மாதிரி சார். சொல்லுங்க, ப்ளீஸ் கோ ஹெட். சார், நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி, அடுத்த கேள்விக்கு வரேன் சார். கேள்விக்கு வரேன். இப்ப அந்த டேம் லோன் வந்து சார், டேம் லோன் வந்து நீங்க எப்படி பெஸ்டா கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் டேம் லோன் கொடுக்குறீங்களா சார்? WCTL. ஹலோ. ஆமா சார். அது வந்து 36 மாசத்துக்கு நீங்க 3 years கொடுக்குறீங்க. அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்பயுமே போல
அது WCTL வந்து 36 மாசத்தை 5 இயர்ஸோ இல்ல 7 இயர்ஸோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு எங்க விழுப்புரம் மாவட்டம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் தான் எங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. இங்க வர என்டர்பிரனர் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா நீங்க கேட்கற மாதிரி எக்ஸப்டட் இது அப்ரூவல் உள்ள பிளாட்ல அப்ரூவல் உள்ள லேண்டை கொண்டு வர முடியாது, அக்ரிகல்ச்சர் கொண்டு வர முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் அக்ரிகல்ச்சர் லேண்டை அலோ பண்ணி செக்யூரிட்டியா எடுத்துக்கிட்டு லோன் கொடுக்கறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார். ஓகே சார், 2 காரியம் நீங்க கேட்டிருக்கீங்க. ஒன்னு வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் அது வந்து ஆக்சுவலி 36 மந்த்ஸா இப்போ வந்து 43 மந்த்ஸா நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வெஸ்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுபடி என்ன இதுனா மெயினா வந்து ரைஸ் மில் ஓனர்ஸ் தான் இதுல வராங்க. அதுலயும் அவங்க வந்து அந்த டர்ன் ஓவர் பேசிஸ்ல அவங்க பார்க்கும்போது 43 மந்த்ஸ் வந்து கம்பீட்டண்டா இருக்கு. இது தவிர நம்ம இவர் அசோக் ஷா சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்க வந்து நீங்க டேர்ம் லோன் ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் டாப் அப் மாதிரி பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நீங்க வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப 20% குறைஞ்சிருச்சுன்னா அந்த 20% அப்படியே டாப் அப் பண்ணிக்கலாம். சோ அந்த விதமான ஒரு காரியம் இருக்கு. இந்த பிளெக்சி ஒர்க்கிங் கேபிட்டல் இதுன்னு சொன்னது அதுதான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 50 lakhs வாங்கிட்டீங்க, ஒரு 20 lakhs கட்டிட்டீங்க, இப்ப திருப்பி உங்களுக்கு தேவைப்படுது அது பத்தல அப்படின்னு சொல்லும் போது அந்த 30 lakhs பிளஸ் another 20 lakhs நீங்க சேர்த்தீங்கன்னா 50 lakhs அதுக்கு முதல்ல இருந்து திருப்பி நாங்க வந்து அந்த 43 months ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு வந்து அது வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் எலாங்கேட் ஆயிடும். உங்களுக்கு அந்த அத பீரியட் வில் பி எக்ஸ்டெண்டட். ஓகேங்களா? அப்ப நீங்க இப்ப கஷ்டப்படுற இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. இது ஒண்ணு. ஓகேங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்க. பட் நம்ம வந்து we need to follow the law of the land. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ரெகுலரைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த இது வந்து டிடிடிவி அப்ரூவ்டு அண்ட் ஆல்சோ இந்த அதாவது ரெகுலரைசேஷன் பண்ண லேண்ட்ஸ் தான் நம்ம வந்து கொலாட்டரலா எடுத்துக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு போகும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஆஸ் யூ நோ, நிறைய பேர் வந்து அதை வந்து குத்தகைக்கு எடுத்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த இதுல பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். ஸோ லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஸ் வெல் இந்த மாதிரி லிட்டிகேஷன்ஸ் இது மாதிரி இருக்கிறனாலதான் நாங்க வந்து அவாய்ட் பண்றோம். இருந்தாலும் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் எக்ஸப்ஷனல் கேசஸா தோஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் ஆன் த ரோட் சைடு அதை வந்து நாங்க ஸ்பெஷல் கேஸா பேஸ்ட் ஆன் த பார்ட்டி அந்த இது கேஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் as well based on the viability நாங்க வந்து கன்சிடர் பண்றோம். எக்ஸப்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன். ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோனுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை நாங்க எடுத்துக்கிறது இல்ல. as per the norms of the corporation by the board of directors. ஓகேங்களா? பாலிசி மேட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதனால அந்த ஆங்கிள் எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி. Thank you, sir. Thank you, sir. Mr. Himanshu, kindly ask your question, sir. Yes. Mr. Himanshu? Sir, tell me, sir. Okay, Mr. Peter X Charlie, sir, please go ahead. Yes, sir. I am Peter X Charlie. I am a member of Laghu Udyog Bharat Trichy chapter. My question has been answered by Mr. Sushil Kumar. So there is no question. But I want to say my testimonial about TIC. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ட்ரெஸ்ஸை இழந்துட்டு பப்ளிக்ல நிக்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான கொடுமையான விஷயம். அந்த மாதிரி இந்த கொரோனால இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மேனுஃபேக்சரர்ஸ், நம்ம பிசினஸ் பீப்புள் எல்லாருமே வருமானத்தை இழந்து சம்பளத்தை கொடுக்க முடியாம, வேலையாட்களை ரீட்டைன் பண்ணிக்க முடியாம, ட்ரெஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல நாங்கெல்லாம் இருக்கும்போது டிக் மாதிரி ஒரு நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து ஃப்ரெண்ட் பிலாசபர் கைட், யூ ஆர் எ டெவலப்மெண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொன்னீங்க. அதை உண்மையா நான் வந்து பார்த்தேன். உங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கோரஸ் பிளஸ் அந்த ஸ்கீமுக்காக நான் வந்த போது உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட், உங்களுடைய உள்ளுணர்வு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், இம்மிடியட்டா கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. அதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்க நல்லா இருக்கணும் சார்.
டிஐசி நல்லா இருக்கணும். அதான் என்னுடைய வாழ்த்து. Thank you, sir. Thank you, sir. Thank you for the compliment, sir. Thank you, sir. Kind of. Mr. Jayaprakash, Mr. Mubarak Ali. Sir, good evening, sir. My name is Jayaprakash. I am calling from Erode. Sir, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் சர்வீஸ் கேட்டகரியில் இருக்கேன். இப்போ என்னோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹோமுக்குமே வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் சர்வீஸ் ஃபீல்டில் இப்போ இது மாதிரி ஸ்கீம்ஸ் ஏன்னா நியூவாக வரல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் இப்போ வீட்டில் கேட்கல இதுக்கு ஒரு மானியம் உண்டா அது மாதிரி லோன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதோ நம்ம டிக் மூலியமா சப்போர்ட் இது மாதிரி இருக்குமா? சார் அதாவது சர்வீஸ் செக்டரா நீங்க பண்றது? ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஹலோ, ஆமாங்க சார், சர்வீஸ் செக்டர் தான் சார். நான் நீங்க எக்யூப்மென்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்றீங்களா? எக்யூப்மென்ட்ஸ் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எக்யூப்மென்ட்ஸ் கிடையாது சார், இது இம்போர்ட்டிங் ப்ராடக்ட் வாங்கி. ஹலோ சார், கேக்குதுங்களா? ஹலோ, ஆர் யூ ஹியரிங்? சொல்லுங்க சார், ப்ளீஸ் கோ ஹெட். சார் எக்யூப்மென்ட்ஸ் சார், இது எக்யூப்மென்ட்ஸ் எதுவுமே வராதுங்க சார். நான் என்னது எப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து ஃபார் இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு இதுக்கு மாதிரி கொடுக்குறோங்க சார், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதா. சரி, பட் அதான் இது வந்து சர்வீஸ் செக்டர் தான் சார். பண்றீங்க, நாங்க எந்த வகையில ஹெல்ப் பண்ண? இல்ல சார், இப்போ சார் ஒண்ணு இல்ல, நாங்க எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணனும்னு நீங்க விரும்புறீங்க? சார் விரும்புறோம் அப்படின்னாங்க சார், அதாங்க சார் எங்களுக்கு அந்த இம்போர்ட் பண்ணையில எங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ்க்குல லோன்ஸ் அது மாதிரி எடுக்கிறதுக்காக தாங்க சார் கம்பல்சரி அது மாதிரி. சார் அவர் கேக்குற கேள்வி என்னன்னாக்கா ஐ திங்க் அவருக்கு வந்து மிஷினரி எதுவும் தெரியல. நான் கொஞ்சம் இன்டர்வென்ட் பண்ணலாமா சார்? Get loans for some importing of machinery, importing of stocks. நான் இன்டர்வென்ட் பண்ணலாமா? Sir, please go ahead, sir. சொல்லுங்க சார். ஓகே சார், நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது உங்க क्वेश्चन இருந்து நீங்க அந்த கிட்ட வாங்கி அசெம்பிள் பண்ணி கொடுத்துடணும். ஆர்ஓ பிளான்ட் சின்னதா. ஆமா சார், இது வந்து எஸ்டிபி பிளான்ட். எஸ் சார், எஸ் சார். எஸ் சார், நீங்க வந்து அன்அசெம்பிள்ட் கிட்ஸை வாங்கி நீங்க அசெம்பிள் பண்ணி வீட்டுக்கோ ஃபேக்டரிக்கோ கொடுக்கறது. சோ உங்களுக்கு ஒரு பிளான்ட் இங்க இருக்காது. இதான் நீங்க டூல்ஸ் எக்யூப்மென்ட்ஸ் வந்து அன்அசெம்பிள்டா வாங்கி கொடுப்பீங்க. இது எங்க கிரைட்டீரியால வராதுங்க. இது ஏன்னா நாங்க வந்து கொடுக்கறது எல்லாமே மேனுஃபேக்சரிங்கா தான் கொடுக்குறோம். இப்ப இதே நீங்க வந்து நீங்க ஒரு பிளான்ட் பியூரிஃபைடு வாட்டர், we cannot say RO plant, பியூரிஃபைடு வாட்டர் நீங்க பண்ணும்போது RO எல்லாம் வச்சு இன்ஃப்ராரெட் எல்லாம் வச்சு நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு நம்ம லோன் கொடுக்கணும். ஓகே 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 ஓகே. சார் இது ட்ரேடிங் மாதிரி தான் சார் என்னது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ட் நீங்க சொல்ற ட்ரேட் தாங்க. ட்ரேடுக்கு நம்ம இப்ப ஹெல்ப் பண்ண முடியாது. பின்னாடி நம்ம ஏதாவது நம்ம ஸ்கீம் இருந்தா நம்ம டெஃபினட்டா பண்ணலாம். ஓகே சார், thank you, thank you, thank you, sir. Thank you sir, very thank you sir. Mr. Mubarak Ali, sir, please go ahead, sir. Yes sir, yes sir, yes sir. Good evening sir. Sir, சொல்லுங்க, please go ahead. கேக்குதுங்களா? கேக்குது சார், ப்ளீஸ் கோ ஹெட். எஸ் சார். இப்போ சப்சிடி பார்த்தீங்கன்னா நீட்ஸ்ல பிஎம்இஜிபி இது மாதிரிலாம் சப்சிடி வரும்போது அவங்க சப்சிடி வந்து டைரக்டா இப்போ ஃபர்ஸ்ட்லேயே ஆட் ஆயிருமா சார், இல்லை எப்படி அது சப்சிடி வந்து அது சார்? நாங்க வந்து எங்க கிட்ட வந்து வேரியஸ் சப்சிடிஸ் இருக்கு சார். இப்ப நீடுக்குன்னு ஒரு சப்சிடி இருக்கு. பிஎம்ஆர் வச்சு நாங்க ஆப்ரேட் பண்றது இல்லைங்க டிக்கெட். ஹலோ சார், ப்ளீஸ் கோ ஹெட். நாங்க நீட் சப்சிடி நாங்க ஆப்ரேட் பண்றோம். நீடு வந்து நாங்க ஆப்ரேட் பண்றதுனால அது ஈஸியா கொடுத்துருவோம். இது ஃப்ரண்ட் எண்ட் சப்சிடிங்க. அதாவது எப்படின்னா லோன்ல வந்து டைப் பண்ணுவோம், பிரிட்ஜ் லோன்னா டைப் பண்ணுவோம். உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஸ்பெக்ஷன், ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷன் வித் டிஐசி பண்ணிட்டு நாங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சோம்னா தமிழக அரசாங்கத்திலிருந்து பணம். ஹலோ சுஷில் குமார் சார், கேன் யூ ஜஸ்ட் கண்டினியூ சார்? அவருடைய லைன் ஏதோ கட் ஆயிடுது நினைக்கிறேன். சுஷில் குமார் சார், சுஷில் குமார் சார் இருக்கீங்களா லைன்ல? சொல்லுங்க சொல்லுங்க. சார், அவர் இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு. இந்த சஸ்பென்ஷன் வந்து அது எப்படி முதலியே லோன்ல வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்களா, இல்லை எப்படி அவருடைய மெக்கானிசம் எப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவருடைய இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனா? இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து எவ்ரி மந்த் நீங்க பே பண்றத நாங்க வந்து ரிப்போர்ட் வந்து இது கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்புவோம். ஓகேங்களா? இந்த மாசம் நீங்க ப்ராம்ப்டா கட்டினி இருந்தீங்கன்னா அதை நம்ம அனுப்பின உடனே அவங்க ரீஃபண்ட் பண்றாங்க. So every month statement has to be sent to the government of Tamil Nadu for getting back the refund. So நீங்க என்ன பண்ணணும்னா அது வந்து பேக் எண்டா தான் கிடைக்கும்.
சரிங்களா? ஓகே. சோ அதோட கால அவகாசம் எவ்வளவு சார் இருக்கும் ஜெனரலா? முதல்ல வந்து இது வந்து குவார்டர்லியா அனுப்பிச்சிட்டு இருந்தோம் ஸ்டேட்மெண்ட்டை. எவ்ரி குவார்டர் 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி. அப்ப ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்ஸ் நம்ம வந்து டிஃபால்ட் ஆனா கூட தேர்ட் மந்த்ல சேர்த்து அனுப்பிச்சிட்டோம்னா 3 மாசத்துக்கு ஒன்னா வந்துரும். அப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஆயிட்டு இருந்தது. இப்ப அதை மாத்தி நம்ம மந்த்லிஸ் கொடுக்குற மாதிரி இப்ப பண்ணியிருக்கோம். அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப every month we need to send the statement. So we need to be cautious for every month. We need not be defaulted in a single month. அது ஒண்ணு பிரச்சனை இருக்கு. அத மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். மிஸ்டர் சண்முகம் சார் அடுத்து சார் கேள்வி கேளுங்க சார். மிஸ்டர் சண்முகம். ஹலோ. யா, tell me. Sir, tell me sir. One second sir. Shanmugam sir. மியூட்ல இருக்கு. இல்ல சார். சண்முகம் சார் மியூட்ல இருக்குங்க. Please go ahead. Please go ahead sir. சார் இந்த TIC மூலியமா நாங்க ஏற்கனவே நிறைய பயன்பெற்று இருக்கிறோம் சார். சக்தி ஸ்பிரிங் ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் சென்னை சார். சார் இதுல இருக்காரு லைன்ல. நாங்க இப்ப வந்து ஃபாஸ்ட் ட்ராக் எக்யூப்மெண்ட்டுக்கு அங்க அப்ளை பண்ணிருக்கோம் அம்பத்தூர் பிரான்ச்ல. Now we are expecting the ஃபாஸ்டா டிஸ்போஸ் பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த கோவிட் இதனால அவங்களாலையும் பண்ண முடியல. சார் டெஃபினட்டா சார் வில் கன்சிடர். எங்களுக்கு அந்த கோவிட்னால வேல்யூவேஷன்ல போக முடியல. நேரா வந்து யாருமே வேல்யூவேஸ் யாரும் வெளியே வர முடியல. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் இது சரியாயிடும் நினைக்கிறேன். வில் டு சார். இந்த தடவை எனக்கு எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக்ல கொஞ்சம் குயிக்கா பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாங்க ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க லோன் வாங்கியிருக்கோம் TICல. ரெண்டாவது லோனும் வாங்கியிருக்கோம். Thank you Shanmugam sir. Shanmugam is our காஞ்சிபுரம் சாப்டருக்கு பிரசிடென்ட்டா இருக்காரு சார் அவரு. Thank you. சார் ஆண்டோ மகேஷ் பேங்கிங் லோன்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு. சார் ப்ளீஸ் கோ அஹெட். ஓகே. நெக்ஸ்ட் மிஸ்டர் ஹரி கிருஷ்ணன். ஹலோ சார். வணக்கம் சார். சார் ப்ளீஸ் கோ அஹெட். சார் நான் ஆண்டோ மகேஷ் சார். ஆண்டோ நேம். நான் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல எம்ப்ளாயா இருந்துட்டு இப்போ நான் கன்சல்டன்சியா பண்ணிட்டு இருக்கேன். நான் மிஸ்டர் செழியன் சார் அண்ட் அசோக் சார் ஆல்சோ இன்ஃபேக்ட் நான் மீட் பண்ணியிருந்தேன். ஆமாங்க பாத்துருக்கீங்களா? யா சார். ஆக்சுவலி நான் நெட்ஸ்ல 20 இயர்ஸ் நான் இங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி பேங்க்ல எப்படி ஒர்க் பண்ணும்போது என்னோட ஃபைல்ஸ் எப்படி ப்ராப்பரா இருக்கணும், ரீபேமெண்ட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் நான் பார்த்து பண்ணியிருந்தோம். டிக்கு மிஷினரிக்காகவும் ஒர்க்கிங் கேபிட்டல் லோனுக்காகவும் சில பேர் கேட்டு வராங்க சார். இந்த ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஐ கேன் பிரிங் யூ குட் கஸ்டமர்ஸ் டு டிக். சார் யாருமே உங்களை தடுக்கவே இல்லையே. உங்களை அப்போ சொல்லுமே வாங்க கூட்டு வாங்க தானே சொல்றோம். வாங்க சார். நீங்க எப்ப போனீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அசோக் சாரை பொறுத்த நீங்க எப்ப போனா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எப்ப வேணா வாங்க. I'll definitely bring a good customers to you sir. Definite sir. எப்பவுமே டிக் thank you very much sir. Thank you. We never say no sir. Thank you. Yes. Thank you. வேற என்ன? ஹலோ. ஹலோ சார். ஹரி கிருஷ்ணன். யா டெல் மீ. ஹரி கிருஷ்ணன். ஆர்கானிக்ஸ். சார் ப்ளீஸ் கோ அஹெட் சார். சார் குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். திஸ் இஸ் சரவணன் ஃப்ரம் ஐந்தனை ஆர்கானிக்ஸ். சார் நாங்க விழுப்புரம் பக்கத்துல இருக்கிறோம். ஆக்சுவலா விழுப்புரம் பக்கத்துல செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல ஐந்தனை ஆர்கானிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு சில மெஷினரிஸ் வாங்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம் சார். அதாவது பேடியை வந்து ட்ரை பண்றதுக்கும் அந்த சோலார் ட்ரையர் இந்த மாதிரி போடுறதுக்கும் ஒரு சில பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான லோன்ஸ் கிடைக்குமா? உங்க ஆஃபீஸ் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எங்கேயா இருக்கா, இல்லை நாங்கள் சென்னைக்கு தான் வரணுமா? இல்ல சார், விழுப்புரத்துக்கு ஆஃபீஸ் இருக்கு. யூ ஹேவ் an office at விழுப்புரம். அந்த இது இருக்கு பாருங்க, நம்ம அந்த உட்லேண்ட் ஹோட்டல் பக்கத்துல இருக்கு. நீங்க வந்து நேரா வந்து அங்க போனீங்கன்னா மிஸ்டர் ரவின்னு இருக்காரு, பிரான்ச் மேனேஜர். நான் வந்து உங்களுக்கு அந்த போன் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஆக்சுவலி பண்ண போறோம். ஆக்சுவலி இவர் சார் பண்ணுவாரு, நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் பிரான்ச்ல மிஸ்டர் ரவி பிரான்ச் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்க. he will do the needful. ஓகேங்களா சார்? இந்த மாதிரி அக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுப்பீங்க இல்லையா? ஜெனரல் क्वेश्चन தான் இது. அதாவது அக்ரி ப்ராடக்ட்ஸ்னா இப்ப நபார்டு கீழே வர்றது
அக்ரிகல்ச்சருக்கு தனியா வந்து தேவ தனி செப்பரேட் என்டிட்டி. ஓகேங்களா? நாங்க வந்து கொடுக்கறது இப்ப பெஸ்டிசைட்ஸ், அப்புறம் வந்து இது அதாவது என்ன அந்த உரம் இருக்குல்ல, ஃபெர்டிலைசர்ஸ், அந்த 20 17 இருக்குல்ல, அது அந்த மாதிரி காரியங்களுக்கு நாங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப உங்க இதுலயே விழுப்புரத்துல ஆர்கானிக் முறையில இல்ல, நாங்க ஆர்கானிக் முறையில பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க எங்களுக்கு தேவையான உரங்களை நாங்களே தயாரிச்சுக்கிறோம். அதுல பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு என்னன்னா நிறைய தானியங்களை வந்து பதப்படுத்துறதுக்கும் அதை வந்து ரொம்ப நாளைக்கு சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் தான் தேவையான மெஷினரிஸ் இருக்கு. வாங்கிக்கலாம் சார், வாங்கிக்கலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி நம்ம அந்த தானியங்களை வந்து பதப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி, நான் லாஸ்ட் வீக் ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆகுது. அது வந்து 1 டன் கெப்பாசிட்டி உள்ளது வந்து ஒரு 10 lakhs இந்த மாதிரி ஆகுது. ஆக்சுவலா 10 to 20 lakhsக்கு வருது ஜெனரலா. சோ இப்ப இதுக்கு வந்து இந்த மெஷினரிஸ் வாங்க முடியுமா? அதுக்கு நீங்க லோன் வாங்கிடலாம் சார். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க லைன்ல? சார் நாங்க ஆக்சுவலா என்னுடைய பரம்பரையே இந்த பிசினஸ் தான். இப்பதான் வந்து நாங்க இன்ஜினியர் இதுல வந்து அதாவது ஃபார்மலா எல்லாமே பேங்க்ல போட்டு இத ஃபைல் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் எத்தனை வருஷமா பண்றீங்க? அதெல்லாம் இன்னும் இல்லைங்க சார். நான் ஆக்சுவலா அந்த மாதிரி இன்னும் இது வரைக்கும் பண்ணலையா? இல்ல சார், பண்ணல சார். அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. யூனிட்டுக்கு நாங்க வந்து we are giving, நான் சொன்னேன்ல அந்த ஸ்பெஷல் collateral security இல்லாம we are giving a special fast track அந்த இதுல ஸ்கீம்ல கொடுக்குறோம். எக்யூப்மென்ட் ஃபைனான்ஸ் ஸ்கீம் ஃபார் ஃபாஸ்ட் ட்ராக். அதுல கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அதை வந்து எல்லாமே ஃபார்மலைஸ் பண்ணுங்க. கோ டு பேங்க், கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் கரெக்டா ஃபைல் பண்ணி கொஞ்சம் தயவு செய்து அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே ஓகே, we are ready to help you. Thank you. Based on time frame, இன்னும் ஒரு 4 பேர் கை தூக்கி இருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா we will take it up sir. டேக் ஓவர் பண்ணுங்க. சரி, அதாவது என்கிட்ட வந்து மார்ட்கேஜ் லோன் மாதிரி கிடையாது சார். ஆக்சுவலி அதுவும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன். மார்ட்கேஜ் லோன் மாதிரி கிடையாது. we are giving only term loans against the land, building, machinery for the particular project. ஓகேங்களா? சோ வெறுமனே இந்த மாதிரி வீட்டு அடமானம் அல்லது பில்டிங் அடமானம் வச்சு இல்ல லேண்ட் அடமானம் வச்சு நம்ம வந்து மார்ட்கேஜ் லோன் நம்ம தர்றது இல்ல. ஓகேங்களா? ஓகே சார். மிஸ்டர் பாஸ்கரன். ஹலோ சார். ஹலோ, கேக்குதுங்களா? Please go ahead. Yeah, Bhaskaran here sir. I'm a first generation entrepreneur sir. இப்போ கம்பெனி வந்து நெக்ஸஸ் ஆட்டோமேஷன் சொல்யூஷன் சொல்லிட்டு ஜூலை 2019ல ஆரம்பிச்சேன். இட்ஸ் a service based industry. CNC machine servicing, retrofitting, reconditioning இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி கம்பெனி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட தெரிஞ்ச சர்க்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 4 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 monthsல ஒரு 2.5 lakhs டர்ன் ஓவர் பண்ணேன். அப்புறம் வந்து 3 months பர்ஃபெக்ட் ஆயிருக்கேன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா லாக்டவுன்னால. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்போ எனக்கு வந்து ஆஃபீஸும் கிடையாது. ஐ எம் நாட் டீலிங் வித் எனி ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது இருக்குமா ஸ்கீம் டிக்ல? சார் இப்ப உங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும்ல, இப்ப ரெசிடென்ஸ் வந்து ஒரு பேஸா வச்சுக்கலாம் ஒண்ணு. நம்பர் 2 அதுலயே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸும் மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் மத்தபடி எதுவும் தேவைப்படுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த அந்த சர்வீசிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இல்ல இந்த மொபைல் கிரெயின்ஸ் இருக்கு, இல்ல ட்ரக்ஸ் இருக்கு, ட்ரக்கு, இந்த மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இது சப்போர்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தட் கேன் பி ப்ரொவைடட். இல்ல இது எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி வராது சார். இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மாதிரி தான் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். ஒன் மேன் ஷோ தான் நானு. ஸோ சேலரி சப்போர்ட் பண்ற மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குமா சார்? இது டிக் எப்படி உள்ள வரும், எப்போ நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்னா, யூ ஷுட் ஹேவ் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு எம்எஸ்எம்இல ஒரு இண்டஸ்ட்ரி இருந்து உத்தியோக ஆதார் வச்சிருந்து டர்ன் ஓவர் இருந்ததுன்னா தான் பண்ண முடியும். உத்தியோக ஆதார் ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்கணும். இண்டஸ்ட்ரி இருந்து பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த கோரஸ் பிளஸ்ல நம்ம எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், உத்தியோக ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சார். ஃபேக்டரி இருக்கான்னு பாத்துக்கிடுங்க, பேலன்ஸ் ஷீட்லாம் இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. இருக்குன்னா வாங்க ட்ரை. பேலன்ஸ் ஷீட் இட்ஸ் a startup சார். 10 months ஆச்சு, இன்னும் பேலன்ஸ் ஷீட் எங்களுக்கு இப்ப 2 years மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அதனால வந்து less than 2 years எங்களால பண்ண முடியாது, இப்போதைக்கு பண்ண முடியல. We'll see whether we'll get new schemes ஏதாவது வருதான்னு பார்த்துக்கலாம். Thank you, sir. Thank you very much. Thank you, Bhaskaran. Sir, அடுத்து Mr. G.G. Saravanan. Sir, please go ahead, sir. சார் வணக்கம் சார். நான் கோபிச்செட்டிப்பாளையம் சார், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சார். ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வேலை பாக்குறீங்க. ஆமா சார், கோல்ட் ஸ்மித்திங் சார். நாங்க சார் கோல்ட் ஸ்மித்துங்க. இப்ப இங்க வந்து சார் கிளஸ்டர் மூலியமாங்க சார். இப்ப நாங்க MSME இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்தியோக ஆதாரில் இது பண்ணி எடுத்திருக்கேங்க சார். ஓகே. ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க. MSME உத்தியோக ஆதாரில் எடுத்திருக்காங்க சார். கோல்ட் ஸ்மித்திங் அசோசியேஷன் இருக்குங்க சார் இங்க. இப்ப இந்த கிளஸ்டர் மூலியமா ஒரு 40 பேர் to 50 பேர் நாங்க ஃபார்ம் பண்ணி நாங்க இந்த மிஷினரிஸ் வந்து இப்ப ஜுவல்லரி லைன் பாத்தீங்கன்னா நல்ல டெக்னாலஜி ஆயிருச்சுங்க சார். மிஷினரிஸ் எல்லாம் இதாயிருச்சு. இப்ப அதுல நாங்க வந்து இதை வாங்க முடியுங்களாங்க சார்? அந்த மாதிரி இதுல கிளஸ்டர் மூலியமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிளஸ்டர்ல நிறைய ஹெல்ப் பண்றாங்க. யூ மீட் பிரான்ச் மேனேஜர் சிட்கோ அண்ட் ஜெனரல் மேனேஜர் DIC சார். ஜெனரல் மேனேஜர் DIC அண்ட் பிரான்ச் மேனேஜர் சிட்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து கிளஸ்டருக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இங்க திருச்சியிலேயே ஒரு கோல்டு ஸ்மித்துக்கு போட்டாச்சு கிளஸ்டர். நீங்க தயவுசெய்து உங்க ஏரியால அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். GMDIC ஈரோடு மாவட்ட தொழில் மையத்துல மாவட்ட தொழில் மையம் ஈரோடு அண்ட் சிட்கோ இருக்குல்ல, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல சிட்கோ பிரான்ச் மேனேஜர். சரிங்க சார். ரெண்டு பேரையும் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகேங்களா? திருச்சியிலேயே போட்டாச்சு. திருச்சியில போட்டாச்சு. அப்படிங்களா? சரிங்க சார். ஓகேங்க சார். Chokkalingam sir, please go ahead sir. நான் வந்து திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார். நான் வந்துட்டு ஒரு ரைஸ் மில் இண்டஸ்ட்ரி இங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். நான் டிக்கு எந்த ஊர்ல போயிட்டு பார்க்கணும் சார்? யார்கிட்ட பார்க்கணும் சார்? திருவாரூருக்குலாம் உங்களுக்கு பிரான்ச் மேனேஜர் அங்கேயே இருக்காரு. நாகப்பட்டினம் சிவா அப்படின்னு இருக்காரு. அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பிரான்ச் மேனேஜர் தஞ்சாவூர்ல இருக்காரு. அந்த நாஞ்சிக்கோட்டை ரோடு இருக்குல்ல, அதுல வந்து அருள் தேட்டருக்கு ஏத்தாப்புல நம்ம ஆபீஸ் இருக்கு, டிக் ஆபீஸ். கான்டாக்ட் மிஸ்டர் சந்தானம். அவங்களுடைய போன் நம்பர் தான் இப்ப நான் இதுல போடுவோம், அதுல லிஸ்ட்ல இப்ப போடுவோம். நீங்க தயவு செய்து அதை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்க சார். தேங்க் யூ சார். நைஸ் டு மீட் சார். எல்லாரும் சிறப்பா இருந்தது சார். ஒரு ஆன்சர் ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் டு ஆல். சாரி சார், கொஞ்சம் கேக்குதுங்களா? என்னோட பேச்சு கேக்குதா? கேக்குது சார். கேக்குது. இப்ப நிறைய பேர் நான் இதுல இந்த டிஸ்கஷன்ல பார்த்தேன், யாரை கால் பண்றது, எப்படி அட்ரஸ் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்குதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், யூனிவர்சலா எல்லாருக்குமே த்ரூ அவுட் தமிழ்நாடு ஆர் வேர்ல்டு நம்ம tik.org எழுதி வச்சுக்கோங்க. யாரையும் நீங்க வந்து அட்ரஸை தேடியோ ரொம்ப கஷ்டப்பட்டோ கால் பண்ண வேண்டிய நெசசிட்டி இப்ப இல்லைங்க. ஜஸ்ட் பை கிளிக் www.tik.org போங்க. அதுல வந்து உங்க என்கொயரின்னு ஒண்ணு இருக்காங்க, என்கொயரி சப்மிஷன் ஆஃப் என்கொயரி. அதுல போய் நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்க இருக்கீங்களோ அந்த ஃபேக்டரி போட போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்கொயரி டைப் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த பிஎம்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். ட்ரிச்சியா இருந்தா மிஸ்டர் சுசில் சாருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதே மாதிரி மற்ற ஈரோடு அப்படின்னா கோயம்புத்தூருக்கு போயிடும். ஓசூருன்னா சேலத்துக்கு வந்துடுவாங்க. திருவள்ளூர் காஞ்சிபுரம்னா இங்க எல்லாருக்கும் அந்த கன்சர்ன் பிரான்ச்சுக்கு வந்துடுவாங்க. அதனால நீங்க யாருமே வந்து சிரமப்பட வேண்டாம். அதனால தான் இந்த வெப்சைட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் உள்ள போயிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணிடலாம். தஞ்சாவூர், நாகப்பட்டினம் எது கொடுத்தாலும் அந்தந்த பிரான்ச்சுக்கு நாங்க இன்டிமேஷன் போற மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஒரு மெசேஜ் வந்துடும், கான்டாக்ட் நம்பர் போட்டு வந்துடும். அதனால யாருமே சிரமப்பட வேண்டாம். ஈஸிலி ஆக்சசிபிள் வெப்சைட் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. மொபைல் ஆப்பும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ல டிக் ஹெல்ப் டெஸ்க்னு இருக்கு. அதுல ஒன் டைம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்களே அதுல என்கொயரி போட்ட கன்சர்ன் பிஎம் உங்களை கால் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப சிரமம் எல்லாம் பட வேண்டாம். Everything is available in our portal. Kindly make use of it. Thank you, sir. Thank you so much, sir. Sajan ji, I think we can close the program. Ji, kindly give the vote of thanks, ji. Okay, ji. Thank you, ji. அனைவருக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கம். இன்றைக்கு நமது லகு உத்தியோக் பாரதியினுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துட்ட சக்திகள் பல நிரம்பிய வித்தகர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனால் இங்கேயே வந்து ஒருவர் நம்முடைய LEB உறுப்பினர் வந்து இங்கேயே சாட்சியில் சொன்னார். அந்த அளவுக்கு வந்து அவருடைய பணி அமைந்திருக்கிறது. இதை நாம் வந்து அனைவராலும் வாழ்த்தோற்பட வேண்டியது. நாங்கள் போன வாரம் அழைத்தவுடன் கண்டிப்பாக உங்கள் உறுப்பினர்களுக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராம் நான் தருகிறேன் என்று இன்னைக்கு நிறைவான ஒரு
கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார். அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய திரு சுசில்குமார் சார் அவர்களுக்கு எங்களுடைய லகு உத்யோக் பாரத் சார்பான மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்முடைய அம்பத்தூர் பிரான்ச் மேனேஜர் நான் ஏற்கனவே கூறின மாதிரி இன்னைக்கு காலையில தான் நான் அவரை அழைச்சேன். சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. அவருடைய வருகை நிறைய டவுட்ஸ் நமக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. சாதனைகள் பல படைத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே அம்பத்தூர் பிரான்ச்ல. யாரை கேட்டாலும் அவருக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஒரு சாதனைகள் பல படைத்திருக்கிறாரு. சோ திரு அசோக் சார் அவர்களுக்கும் எங்களுடைய எல்இபி சார்பாக இதயபூர்வமான நன்றியையும் வணக்கத்தினையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் சார். ஒரு அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும், எங்களுடைய தேசிய துணைத் தலைவர் திரு ஹரிஹரன்ஜி அவர்களுக்கும் ஜெயக்குமார்ஜி அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய அமைப்பு சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களோட பிரசன்டேஷன். தேங்க்யூ. Pleasure, sir. Thank you, sir.